நண்பர்களே, இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை நேற்று ஒரு மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்தது. கத்தி மற்றும் இன்னொரு படத்திற்கான தடை விதிக்க கோரி எழுப்பப்பட்ட ஒரு மனுவை, ஒரு புகார் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. படங்களுக்கு எதிரான இதுபோன்ற போராட்டங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லும் போதே தனியாக பிரத்யேகமாக பல்வேறு பரிந்துரைகளை இந்த நீதிமன்றம் திரையுலகத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்ற பெயரில் ஒரு மிக முக்கியமான பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது. இந்த பரிந்துரை வழங்கியிருப்பவர் நீதியரசர் கிருபாரன் அவர்கள். அவரை தேடிதான் இது போன்ற வழக்குகள் வருகிறதா அல்லது அவர் இது மாதிரியான நிறைய வித்தியாசமான ஒரு தீர்ப்புகளை உத்தரவு பிறப்பிக்கிறார் என்ற தெரியவில்லை. பல்வேறு முக்கியமான திருமண உறவு உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான பரிந்துரைகளையும் உத்தரவுகளையும் நீதியரசர் கிருபாரன் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார். அதே போல இந்த வழக்கிலும் கூட படத்தில் இடம்பெறக்கூடிய காட்சிகளில் கதாநாயகிகள் எப்படிப்பட்ட பாத்திரங்களாக இருக்க வேண்டும், அவர்களுடைய காட்சி அமைப்புல மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற விஷயங்கள், பள்ளி மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் காதலிப்பது போன்ற சீருடையோடு சேர்ந்து காதலிப்பது போன்ற காட்சிகள், இதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் சமூகத்தை சீரழிக்கக்கூடியதாக இருக்கின்றன. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், தடுக்க வேண்டும். சினிமா துறை, திரைத்துறை சுய கட்டுப்பாட்டோடு செயல்பட வேண்டும். ஒரு படத்தை பண்ணுவதற்கு முன்னால், ஒரு படத்தை தயாரிப்பதற்கு முன்னால் கதை அம்சம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும். பணம் இரண்டாம் பட்சமாக இருக்க வேண்டும். கதை இந்த சமூகத்தில் எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற விஷயம், இது போன்ற விஷயங்களில் திரைத்துறை கவனம் செலுத்த வேண்டும் என்று பல்வேறு பரிந்துரைகளை தெரிவித்து இவை எல்லாவற்றையும் திரைத்துறையிடமிருந்து இந்த நீதிமன்றம் எதிர்பார்க்கிறது என்று நீதியரசர் கிருபாரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவ்வளவு தூரம் உண்மையிலேயே தமிழ் சினிமா, தமிழ் திரையுலகம் கெட்டுத்தான் இருக்கிறதா, அல்லது எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய எல்லா மூத்த குடிமக்களும் எங்க காலத்தில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, இந்த காலத்தில் இந்த மாதிரி இல்லை என்று சொல்வது போன்ற வழக்கமான ஒரு சிந்தனையும் கருத்தும் தானா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். தரம் தாழ்கிறதா தமிழ் சினிமா என்ற தலைப்பில் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான திரு மணிஷ் புத்தன் அவர்கள் இணைந்திருக்கார். அதே போல திரு ஞானி அவர்கள், எழுத்தாளரும் சமூக ஆர்வலரான திரு ஞானி அவர்கள் இணைந்திருக்கார். வழக்கறிஞர் பிரபாவதி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். இன்னும் சிறு நிமிடங்களில் இயக்குநர் கரு பழனியப்பன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். உங்கள் மூன்று பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல நிறைய விஷயங்கள் திரையுலகத்தில் வரவேற்கப்படுறதோ எதிர்க்கப்படுறதோ பெண்கள் சார்பானது அப்படிங்கிறனால நான் முதல்ல பிரபாவதிட்டு வந்து ஆரம்பிக்க விரும்புறேன். அவ நீதியரசர் சொன்னதுல பல்வேறு விஷயங்கள் பிரதானமான பெண்களை கொச்சப்படுத்தி காட்டுவது. இன்னைக்கு சமூகத்தில் பல்வேறு விஷயங்கள் பெண்களை சார்ந்தா இயங்குறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியான விவாதங்கள் கூட நம்ம அதை பற்றி கொண்டு வந்தோம். தமிழ் திரையுலகம் பெண்களை ஒரு போக பொருளாகத்தான் காட்டுகிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சினிமான்றது உலக அளவிலே தமிழர்கள் பொறுத்தவரையில ஒரு அங்கம் ஆயிடுச்சு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கட்டபொம்மன், பாரதியார், சேர சோழ பாண்டிய மன்னர்கள், என் தெய்வத்தையே கூட நம்ம கண்ணுல நடமாட விட்ட ஒரு விஷயமா தான் சினிமா என்ற ஊடகம் நம்ம கண்ணுல தெரிஞ்சது. ஆனா சமீப காலத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பெண்களை கொச்சைப்படுத்துவதும், பெண்களை சம்பந்தப்பட்டு கேலி சித்திரங்களாக அவர்களை விவரிப்பதும் மற்றும் அவர்களை சார்ந்த மட்டமான விமர்சனங்களை செய்வதும், அவர்களுடைய கேரக்டர் வைஸா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மட்டமானவர்கள் என்பதை போன்று நிறைய விஷயங்கள் சினிமா பிரதானப்படுத்துகிறது அப்படிங்கிறது என்னுடைய கடுமையான குற்றச்சாட்டு. பெண்கள்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டுலதான் தெய்வம்ன்ற அந்த ஸ்டேஜ்ல பாத்துட்டு இருக்கோம். ஆனா சினிமாவை பொறுத்தவரையும் தற்பொழுது பெண்கள் சம்பந்தப்பட்டு நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு எதிராகவும் அவர்களை தவறானவர்களாக ஒரு சமூகத்துக்கு தெரிவிக்கும் ஒரு ஊடகமாகவும் தான் இந்த சினிமா இருக்கிறது. சினிமா தான் பிரதானமான இடம் வைக்கிறது மாதிரி பெண்களை ஒரு போக பொருளாக சித்தரிக்கல அப்படிங்கிறதுல உங்களுக்கு பல கவலைகள் சொல்லியிருக்காங்க நீதியரசர் அவர்கள். அதை பத்தி விவாதிக்கிறோம். பெண்களை சித்தரிக்கிற விஷயத்துல இன்னைக்கு ஆடல் பாடல் காட்சி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பாக்குறோம். நிச்சயமா அவர்களுக்கு அணியடிக்கக்கூடிய ஆடைகளாகட்டும், அவர்களுடைய அங்க அசைவுகளாகட்டும், அதை இவர்கள் 70 mm க்ளோஸ் அப்ல, டைட் க்ளோஸ் அப்ல காட்டக்கூடிய விஷயங்களாகட்டும், இது எல்லாமே ஒரு பால் உணர்வை தூண்டக்கூடிய விஷயம் இல்லாமல் இது பெரும்போக்காக ஒரு பாடல் காட்சி அப்படி மட்டுமே பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்ல முடியாதா இருக்குதா? சமீபத்தில் உலக அளவில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அதாவது பெண்களை மோசமாக சித்தரிப்பதில் எந்த நாடு முன்னணியில் இருக்குதுங்கிறப்ப இந்திய திரைப்படங்கள் தான் மிக அதிக அளவுக்கு பெண்களை ஒரு போகப் பொருளாக காட்டுகிறது என்று ஒரு அளவீட்டதில் முன்வைத்தார்கள். அதில் முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு இருக்க மாடர்ன் லைஃப்ல பெண்கள் பலவிதமான ரோலை பிளே பண்றாங்க. ஆனா அதில் பெரும்பாலான விஷயங்கள் சினிமாவில் வர்றதே இல்லை. ஒரு டாக்டராவோ, ஒரு என்ஜினியராவோ, இல்லைன்னா ஏன் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக கூட இன்னைக்கு பெண்கள் இருக்காங்க. வாழ்க்கையில் இப்படி எத்தனையோ ரோலை அவங்க பிளே பண்ணா கூட இந்த போகப் பொருள்ங்கிற ஒரு விஷயத்தை மையமா வச்சுதான் சினிமா தொடர்ந்து காட்டுதுங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. ஆனா மேடம் சொன்னதுல எனக்கு ஒரு முக்கியமான கருத்து வேறுபாடு என்னன்னா, ஒரு காலத்துல பெண்களை தெய்வமா காட்டினாங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெறும் போகப் பொருளா காட்டுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? பெண்களை போகப் பொருளாக காட்டுவதை விட ஒரு முக்கியமான ஒரு ஆபத்து இருக்கிறது, பெண்களை அடிமைகளாக காட்டுவது. ஆண்களுடைய, இன்னும் சொல்ல போனால் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு அடிமையாக காட்டுவது. புருஷ வீட்டில் வாழ போற பொண்ணே, தங்கச்சி பொண்ணேன்னு ஒரு பாட்டு இருக்கு, பழைய பாட்டு. அதுல பெண்ணடிமைத்தனத்தை வலியுறுத்தக்கூடிய எல்லா கருத்துக்களும் இருக்கு. இதே மாதிரி ஒரு வசந்தமலை படத்தை எடுத்துக்கங்க, அந்த படத்துல ஒரு பாட்டு வரும். அதை எடுத்து பாத்தீங்கன்னா கூட
பெண் என்பவள் குடும்பத்திற்கு உட்பட்டு எல்லா விதமான நெறிகளை பின்பற்றுவது மட்டும்தான் அவருடைய வேலை, ஆண்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே கிடையாது என்று எத்தனையோ படங்கள் பெண்ணடிமைத்தனத்துடைய சொல்றீங்க. அதுல வந்து வசந்த மாளிகை படமோ இல்லாட்டி புருஷன் விட்டு வாழ போற பெண்ணை பாட்டோ அது மாதிரி பார்த்தோம்னா அதுல பெண்களுக்கான வரையறைகள் அல்லது பெண்களுக்கான இலக்கணங்கள் அப்படின்னு சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கும், நான் மறுக்கவே இல்லை. ஆனா அது மட்டும்தான் வேலை, ஆண்களுக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது அப்படிங்கிற தோணி அந்த பாட்டுல எங்கேயாவது இருக்குதா? அதாவது நீங்க உங்களுடைய இன்டர்பிரேஷன்ஸ் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, ஆண்கள் எப்படி இருக்குங்கிறத பத்தி பெண்கள் பாடுற பாடல்கள் ஏன் வர்றதில்லை, ஏன் அந்த காட்சிகள் ஏன் உருவாக்கப்படுறதில்லை? ஆண் என்பவன் எப்பொழுதும் அதிகாரம் செலுத்துறானாவும் பெண் அந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வாளாவும் தான் நம்முடைய பழைய படங்கள் எல்லாவற்றிலும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இன்னும் சொல்ல போனா இந்த 2000க்கு பிறகு வந்த பல படங்கள்ல துணிச்சலான பெண்கள் காட்டப்படுகிறார்கள், சுதந்திரமாக எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய பெண்கள் காட்டப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் முற்போக்கான அடையாளம் உள்ள பெண்கள் கூட பல படங்கள் காட்டப்படுகிறார்கள். இதெல்லாம் நீங்க 80ஸ்லயே 70ஸ்லயே நினைச்சு கூட பார்க்க முடியாது. ரொம்ப ஒரு அபூர்வமா வந்து ருத்ரையா போன்றவர்கள் அல்லது பாலச்சந்திர போன்றவர்கள் எடுத்த சில படங்களில் அத்தகைய கதாபாத்திரங்கள் வந்திருக்கார்கள் ஒழிய நீங்க எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், இந்த மாதிரி மேஜர் ஹீரோஸோட படங்கள் எல்லாத்திலையும் பாருங்க பெண்ணடிமைத்தனத்தை வலியுறுத்துவதுதான் ஒரு அடிப்படை கருதுகோள். அந்த வகையில் எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் மட்டும் சொல்றீங்க, இன்னைக்கு கமலஹாசன் படம் ரஜினிகாந்த் படத்துல நான் என்ன சொல்றேன்னா இந்த ட்ரெண்ட் அன்னையிலிருந்து வருது. இன்னைக்குதான் பெண்களை மோசமா சித்தரிக்கணும்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆபாசமா சித்தரிக்கிறது மட்டும் இல்ல, பெண்களை அடிமைகளா சித்தரிக்கிறதுங்கிறது தமிழ் சினிமாவில் பிரிக்க முடியாத ஒரு பகுதியா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இது புது ட்ரெண்ட் கிடையாது திரு ஞானி. இது வந்து ஒரு வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயம். இதுல வந்து பெண்கள் வந்து அடிமை தனத்துடைய அடையாளமாகவோ அல்லது போக பொருளாகவோ இழிவுபடுத்தும் விதமாக காட்டப்படுறது, இந்த மாதிரியான சமூகத்துல வந்து பிறழக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாத்தையும் அடையாளப்படுத்துறது எல்லாமே ரொம்ப வருஷமா நடந்துட்டே இருக்கக்கூடிய விஷயம். இன்னும் சொல்லப்போனா அவர் சொன்ன போல பிரதானமான நாயகர்கள் கமலஹாசனோ ரஜினிகாந்தோ எம்ஜிஆர் சிவாஜியோ இவருடைய படங்கள்ல இது அதீதமா தான் இருக்க தவிர இன்னும் குறைஞ்ச பாடு இல்லை அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. நிச்சயமா முழுக்க முழுக்க மனசு சொல்றதை நான் உடன்படுறேன். அது தவிர கூடுதலாக கொஞ்சம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இது எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அப்படிதான் இருக்கு, அதுக்கு முன்னால பாகவதர் காலத்துல இருந்தே அப்படிதான் இருக்கு. பாத்தீங்கன்னா எல்லா காலத்தையும் மயக்குகிறவள் பெண், மயங்குகிறவன் ஆண். அவ மயக்குகிற பெண் வண்டு எப்பவுமே அப்படிதான். அது பேரு மயக்கின பெண் வந்து பிறகு அவனுக்கு அடிமையா மாறிடுறதுதான் மீதி கதை. பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ரக்சரா இருந்துகிட்டே இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கணும். மயக்கிற வரைக்கும் தான் இருப்பா, மயக்கின பிறகு தாலி கட்டினதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மாறிடும். அந்த படங்கள் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் உடை பத்தி சொன்னீங்க. அவ காதலிக்கிற போதெல்லாம் சுடிதார் போடலாம், தாவணி போடலாம் மாதிரிலாம் இருக்கும். ஆனா தராவது கல்யாணம் ஆயிட்ட உடனே குடும்ப பெண்ணாய் புடவை கட்டி விட்டுருவாங்க. என்ன அதே புடவை கட்டின பெண் அதுக்கு முன்ன வரைக்கும் எப்படி எல்லாம் உடை உடுத்திருப்பாங்க இந்த படத்துல. சிம்பாலிசம் தானே என்ன பாருங்க, சினிமா என்பது ஒரு சிம்பாலிசம். சிம்பாலிசம் எதை குறிப்பிடுங்கிறதா சொல்றேன். அதாவது பெண்ணை வந்து எப்ப தாசி மாதிரி பயன்படுத்தணும், எப்ப வந்து கோவில்ல தெய்வம் மாதிரி பயன்படுத்தணும்னு வரையறை வைத்திருந்து அந்த வரையறைக்குள்ள இந்த ஃப்ரேம் ஒர்க் பண்ணிட்டே வந்திருக்காங்க. இது சமூகத்தில் இருக்கிற மனநிலை, அது சினிமா பிரதிபலிச்சிருக்குங்கிற உண்மையை நம்ம ஏத்துக்கணும். அதுதான் உண்மை. அப்படிதான் வந்துட்டு இருந்திருக்கு. சமூகத்துல பெண்கள் படிக்க போறது, வேலைக்கு போறதுன்னு ஒரு சேஞ்ச் வருது பாருங்க. அப்ப இந்த சேஞ்சுக்கு ஏற்ப ஏதாவது மனநிலை மாற்றம் வந்திருக்காங்கன்னா அதுவும் சில சூப்பர்ஃபிஷியலான மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றத்தையும் சினிமா பிரதிபலிக்கும். அந்த அளவுல மட்டும்தான் நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு பாலச்சந்தர் படத்தையோ அது வேற படங்களும் கொஞ்சம் வேற வித்தியாசமான பெண்கள் வர்றதுங்கிறது அந்த மாற்றத்தை காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஆனால் இன்னைக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போய் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் போயிருக்கு. எங்க போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ நல்லவனா இருப்பான், சிறந்த மனிதனா இருப்பான், அவனை பெண் விரும்புகிறார்கள் இருந்து போய் ஹீரோ பொறுக்கியா இருந்தா அவனுக்கு தான் பெண் கிடைப்பாள், பொறுக்கிகளை தான் பெண்கள் விரும்புவார்கள், பொறுக்கி காதலிச்சாதான் அவனுக்கு பொண்ணு கிடைப்பா, பெண் எவ்வளவு பிரமாதமான பெண்ணா இருந்தாலும் பொறுக்கி தான் அவளுக்கு தேவைப்படுறவன். இதுதான் இன்னைக்கு வந்து கதாநாயகின் பொறுக்கியா மாறிட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அப்ப அந்த சூழ்நிலையில இன்னைக்கு பெண்ணின் கூட சேர்த்து இன்னும் கீழே அத பாதாளத்துக்கு தள்ளக்கூடிய வடிவத்தில் தான் இன்னைக்கு படங்கள். கதாநாயகர்கள் நல்லவர்களாக இருந்த காலம் போய் கதாநாயகர்களே பொறுக்கிகளா இருக்கக்கூடிய காலம் வந்து விட்டது அப்படிங்கிற ஒரு பார்வையா இருக்கிறது. இடையில கூட ஒரு வாக்கு சொன்னார், சமூகத்துடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற திரையுலகம் சொன்னார். திரையுலகத்துடைய எண்ணத்தை தான் வந்து பிரதிபலிக்கிறா சமூகம், அல்ல சமூகத்துடைய எண்ணத்தை தான் பிரதிபலிக்கிறதா திரையுலகம். ரெண்டுல எது தொன்னைக்கு நெய் பாரமா, நெய்க்கு துணை பாரமா? சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் நீதியரசர் திரு கிருபாரன் அவர்கள் தமிழ் திரையுலகத்திலிருந்து இந்த நீதிமன்றம் என்னென்ன எதிர்பார்க்கிறது என்று மிகப்பெரிய ஒரு பட்டியலை வாசித்திருக்கிறார். புகைப்பிடிக்கக்கூடிய காட்சிகள், மது அருந்தக்கூடிய காட்சிகள், பெண்களை போகப்போலா சித்தரிக்கக்கூடிய காட்சிகள், கதாநாயகர்களை நல்லவர்களாக காட்டாத காட்சிகள், பல்வேறு விஷயங்கள் நீக்கப்பட வேண்டும். பல்வேறு சமூக பொறுப்புணர்வோடு கூடிய விஷயமாக திரையுலகம் இருக்க வேண்டும், இயக்குநர்கள் தயாரிப்பாளர் அனைவரும் இருக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. அதேபடி தான் இன்று ஆயுத நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கும். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய இயக்குநர் திரு கரு பழனியப்பன் அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சி உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அண்ட் உங்கள்கிட்ட தான் ஆரம்பிக்க விரும்புறேன். நீங்க முதல் பகுதியில் நம்ம போன விவாதத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. பெண்களை போக பொருளாக காட்டக்கூடிய இடமாக, பிரதானமான இடமாக
திரையுலகம் திகழ்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இப்படி இன்னைக்கு நேற்று இல்ல, இந்த திரையுலகம் ஆரம்ப காலத்துல இருந்தே இப்படித்தான் இருந்திருக்கு அப்படிங்கிற 2வது குற்றச்சாட்டு. இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் மாதிரி பிரதானமான கதாநாயகர்கள் இருக்கக்கூடிய படங்கள்ல இது அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிற புகார். ஆமா, உண்மைதான். நன்றி. ஏன்னா எது ஒன்று வியாபாரம் ஆகிறதோ அங்கு பெண் பிரதானப்படுத்தப்படுவாள். நீங்க சினிமாவை சொல்றீங்களே, விளம்பரங்களில் அனைத்திலும் பெண் தானே வருகிறாள், யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எப்பொழுது வியாபாரம் முக்கியமாகிறதோ அப்பொழுது எது மனிதனுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று இந்த சமூகம் நம்புகிறதோ அதை பிரதானப்படுத்தும். மனிதன் நம்புகிறான், பெண் தன்னை மகிழ்ச்சிப்படுத்துகிறாள், அதனால பெண் பிரதானப்படுத்தப்படுகிறாள். எந்த விளம்பரம் எடுத்துங்க நீங்க, ஆண், பெண், சிறுவர், குழந்தைகள் யாரு எவர் பயன்படுத்துவதற்கு ஒரு பெண் தான் வந்து நிற்கிறா குறைந்த ஆடையில, யாருமே கண்டிக்க மாட்டேங்கிறீங்களே. சினிமா என்பது சினிமா என்பது யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தி கொண்டு போய் தொலைக்காட்சி போல வீட்டுக்குள்ள அனுமதி அன்று போகல. சொல்றாங்க விரும்புறவங்க உள்ளவாங்க, விரும்பாதால் வெளியே நில்லுங்கிறது சினிமா. ஆனா உங்க தொலைக்காட்சி பெட்டியில் வர்ற விளம்பரம் பெண்ணை போக பொருளாக காட்டிக்கொண்டே இருக்கிறது. அதையும் யாருமே சொல்லவே மாட்டேங்கிறீங்க. என்னன்னா, தயாரிப்பாளருமாக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், ரொம்ப புத்திசாலி இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா. கதையை ஏதோ நம்ம நார்மல் லைஃப காமிக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. ஆனா அதுல ஒரு பாட்டை புகுத்துவாங்க. அதுலதான் இருக்கிற எல்லா பெண்களை எப்படியெல்லாம் மட்டமா காமிக்க முடியுமோ அப்படி ஒரு மட்டமான விஷயமாக அதில் காமிக்கிறார். அது அதை பொறுத்தவரைன்னு பார்த்தா பட தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீங்க ஏன் பாட்டுக்கு போறீங்க, ஏன் படத்துக்கு போறீங்க, ஒரு மிக்சி கிரைண்டர் ஒரே அதுதான் நான் சொல்றேன். நம்முடைய தமிழ்நாட்டில் படம் என்பது அறிமுகப்படுத்தப்படுது, ஒரு புதிய கார் அறிமுகப்படுத்தப்படுது. அந்த கார் அறிமுகப்படுத்தும் போது இவ்வளவு மட்டுமே ஒரு ஆடை போட்டு பக்கத்துல ஒரு பெண் நிக்கிறாங்க. காருக்கும் அந்த பெண்ணுக்கு என்ன சம்பந்தம்? வாங்க போறவங்களா, விற்க போறவங்களா, ஓனரா, யாருமே கிடையாது. அப்ப அவர் சொல்றாரு, ஒட்டுமொத்த சமூகத்தின் பார்வை பெண்கள் மீது அப்படித்தான் இருக்கிறது. ஒரே ஒரு சின்ன சொல்லிடுறேன். பெண் மட்டுமல்ல, ஆணையுமே நாங்க கவர்ச்சியா தான் காட்டுறோம். அது உங்களுடைய கவனத்துக்கு வர மாட்டேங்குது. சொல்றீங்க நீங்க சமீபத்தில் பார்த்த இன்றைக்கு இருக்கிற இளம் கதாநாயகர்கள் அத்தனை பேரும் சட்டையிலாம தான் காட்டுறாங்க. அதனாலதான் அவசரமா 6 பேக் வைக்கிறாங்க அவ்வளவு பேரும். நீங்க பெண்ணை மட்டுமே சொல்றீங்களே, பெண்ணுக்காவது குறைந்தபட்சம் கொஞ்சம் கொடுக்குறோம், ஆணுக்கு கொடுப்பதே இல்ல. உங்களுடைய வாதங்கள் ரொம்ப வலுவா இருந்தாலும் கூட முழுக்க முழுக்க சதை சார்ந்த விஷயமா, கதை சார்ந்த விஷயமா சினிமா? எனக்கு புரியல. முழுக்க முழுக்க ஆண்களையும் கவர்ச்சி பாரபட்சம் செயல்படுறோம் சொல்றீங்க. ஆமா, என்னன்னா நீங்க எப்பொழுதுமே கதை சார்ந்து இருப்பவர்கள் அதை செய்வதில்லை, கதை சாராதவர்கள் அதை செய்கிறார்கள். ஆனா காலம் அவர்கள் எல்லாம் புறந்தள்ளும். அதுவெல்லாம் தொடர்ந்து நிக்க போகுதா? இருக்குமா? இருக்காது. இன்னைக்கு இப்படி நடக்குதே நம்ம பதறமே ஒழிய காலம் தாண்டி இது நிக்காது. தக்கது தானே வாழும். கதை சார்ந்து இருக்கிறது நிக்கும், கதை சார்ந்து நிக்க நிக்காது. அவ்வளவுதான். பழனியப்பன் ரொம்ப புட்சாலிதமா பதில் சொல்றாரு கடைசியில. என்னன்னா எனக்கு பெரிய வருத்தமே என்ன பெரிய வருத்தமே என்னன்னா, அவர் பாவம் அந்த மாதிரி படம் எடுக்கிறவர் இல்ல. என்ன, அதாவது நம்ம எந்த படங்களை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோமோ அவர் அந்த மாதிரி படம் நான் அவரை பார்க்கல. இல்ல, அதான் கருப்பு அவர் திரையுலகத்தின் பிரதிநிதியா தான் இருக்காரு சொல்றேன். நான் எதுவும் பார்க்க கூடாதுன்னு சொல்றேன். எப்படி நான் பத்திரிகை உலகத்துடைய பிரதிநிதி இல்லையோ அந்த மாதிரி தான் நீங்க பாக்கணும். ஏன்னா பத்திரிகை உலகத்துல தப்பு நடந்தா நான் அதையும் தப்புன்னு தான் சொல்ல போறேன். என்ன, அப்படிதான் நீங்க எங்களை பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக நடக்கிறது என்னுடைய துறை என்பதற்காக நடக்கிற கோளாறுகளை நான் டிஃபெண்ட் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கவே முடியாது, செய்யவும் மாட்டோம். எங்கள் துறையா இருந்தாலும் கூட தப்பு தான் யாருக்கு பண்ணாலும். பழனியப்பன் சொல்ற விஷயம் நீங்க ஊடகங்களில் வரக்கூடிய ஆபாசங்கள் பற்றி எத்தனை கட்டுரை நீங்க படிக்கல, அவ்வளவுதான். சொல்லுங்க, உங்களுடைய வாரிதழ் என்னுடைய கட்டுரை 100 படிச்சிருக்கோம், மனுஷபத்தோட பிளாக்ல படிச்சிருக்கிறோம். என்னுடைய கட்டுரைகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை பேரை சொல்ல வேண்டாம் சொல்ல, ஒரு பத்திரிகை நிறுவனத்தில் நான் வேலை பார்க்கிற போது பொறுப்பாசிரியராக அதே பத்திரிகையுடைய இன்னொரு பத்திரிகை நான் வேலை பார்க்கும் போது பிரதான தாய் பத்திரிகை அட்டைப்படமாக ஒரு சினிமா நடிகை பத்தி கவிதை வெளியிடுது. அதே வாரம் என்னுடைய பத்திரிகை, நான் பொறுப்பாசிரியர் இருக்கிற பத்திரிகை அட்டையில அதை கடுமையாக விமர்சித்து நான் கட்டுரை வெளியிட்டிருக்கேன், பொறுப்பாசிரியராக என்னுடைய உரிமையை பயன்படுத்தி. அதனால சுயத்துறையை பற்றின விமர்சன பார்வை என்பது இருக்கிற கவிதைகள் தான் நாங்க பேசுறோம். பழனியப்பன் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்றேன். நீங்க சொன்னதே ஒரு கிளை கேள்வி கேட்க விரும்புறேன். பழனியப்பன் நிகழ்வு அந்த பழனியப்பன் சொன்ன ஏற்றுக்க விரும்புறேன், அதுதான் சொல்ல வரேன். நீங்க அதுக்கு சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. பழனியப்பன் சொன்னதுல சினிமால மட்டுமா ஆபாசமா காட்டுறாங்க பெண்களை, டிவில பயன்படுத்தலையா, ஆட்ல பயன்படுத்தலையா, பத்திரிகை பயன்படுத்துறாங்க, அது யார் கண்டிக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. அதை மட்டும் தான் நான் மறுக்கிறேன். அதையும் தொடர்ந்து கண்டிக்கிற வழி பல்வேறு அமைப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க.
மாதர் அமைப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க, என்னை போன்ற அமைப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தான் நாங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு சினிமா பத்தி பேசுகிற காரணத்தினால அதன் அளவில் நம்ம விவாதத்தை வரையறை வச்சுட்டு இருக்கோம். ஆனால் பொதுவா பெண்களை எங்கெல்லாம் இப்படி மோசமா சித்தரிக்கிற விவாதத்துக்குள்ள போனால் அதையும் தான் பேசுவோம். அது யாரும் கண்டிக்காம அதை நீங்க எல்லாம் செய்யுங்கப்பா, சினிமாக்காரன் மட்டும் செய்ய வேண்டாம் அப்படின்னு நாங்க யாரும் சொல்லவே கிடையாது. எல்லா துறையிலுமே பெண்களை மட்டும் இல்ல, நாங்க ஆண்களை கூட தான் கவர்ச்சியா காட்டுறோம். எல்லா பசங்களும் பாருங்க சிக்ஸ் பேக் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். நம்ம ஒரு விஷயத்த அது சமூகம் பார்க்க விரும்புது, அதனால பெண்கள் காட்டப்படுறாங்கன்னா இந்த சமூகத்தில் சரிபாதியா பெண்கள் இருக்காங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு 500 கோடி பேர் இருக்காங்களா, 250 கோடி பேர். ஒரு பாயிண்ட் சொன்னாரு, இல்ல நீங்க வர போறீங்க, வேற ஒரு இடத்துல நான் அதை பாக்குறேன். அப்படி என்னன்னா சமூகம் என்பது ஆண் தான் என்கிற மனப்பான்மை நமக்குள்ள இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப சினிமாங்கிறது ஆண்களால் தீர்மானிக்கப்படுற ஒரு ஊடகமாக இருக்கு. இதுதான் முக்கியமான கேள்வி. பெண்கள் பாத்தீங்கன்னா இதே ஊடகத்துல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா சினிமாவை தயாரிப்பவர்கள், நான் ரொம்ப ஆழமா எடுத்துன்னு போறேன், இது ஜோக் இல்ல. சினிமா ரொம்ப மக்களுடைய வாழ்க்கையை, பெண்களை, மனிதர்கள் நிஜமா காட்டணும்னா ஆண்களுக்கு இணையாக கதையிலிருந்து இயக்கத்திலிருந்து பெண்களும் அந்த துறைக்குள்ள இருந்தா அவர்களை வெறுமனை போக பொருளாக மட்டும் காட்டுகிற ஒரு அவலம் நடக்காது. இது முழுக்க முழுக்க ஆண்களுடைய ஒரு துறையாக இருக்கிறது. இங்கு ஆண்கள் பெண்களை எப்படி பார்க்க விரும்புகிறார்களோ அப்படித்தான் பாத்தீங்கன்னா இங்க சினிமாக்கள் காட்டப்படுது. அதனால நம்ம இந்த அடிப்படையில் நியாயப்படுத்தக் கூடாது. ரெண்டாவது, கவர்ச்சி ஆபாசம்ங்கிற விஷயத்துல எல்லாம் நிறைய அது ஒரு சிக்கலான பிரச்சனை. இப்ப நீதிபதி சொல்லிருக்கக்கூடிய பல அபிப்பிராயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவது அவர் சொல்றாரு ஒரு நெகட்டிவ் கேரக்டரே காட்டக்கூடாது, ஆபாசமாவே காட்டக்கூடாது. ஒரு சினிமா அதனுடைய கலை சார்ந்த நோக்கத்தில் ஒரு பெண்ணினுடைய நிர்வாண தோற்றத்தை காட்டுவதாக இருந்தாலும், ஒரு ஆணுடைய நிர்வாண தோற்றத்தை காட்டுவதாக இருந்தாலும், அந்த கதையமைப்பில் அதற்கு ஒரு உண்மையான ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். மாறாக நிர்வாணமாக காட்டுவது மட்டும்தான் நோக்கமாக இருந்தால் அது கதை அல்ல, அது உண்மையிலேயே வியாபாரம். இன்னொன்று, விளம்பரங்களில் வேறு பல விஷயங்களில் ஆபாசமாக வரக்கூடிய விஷயங்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் இது சினிமாவை மட்டும் விமர்சிக்கவில்லை, எல்லாவற்றையும் விமர்சிக்கிறார்கள். அதனால் நீங்க பாத்தீங்கன்னா அதை விமர்சிக்கீங்களா இதை விமர்சிக்கலாம்னு கேட்கறதுங்கிறது ஒரு அர்த்தமில்லாத ஒரு வாதம். இந்த விமர்சனங்கிறது இல்லாம தான் இருக்கும். ஏன் அப்படின்னா திரையுலகம் மட்டும்தான் எல்லாராலையும் கல்லறிப்படக்கூடிய ஒரு இடமா இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, எது ரொம்ப பாப்புலர் அப்பீல் இருக்கும், எது பரவலான கவனத்தை பெறுகிறதோ அதன் மீது அதிகமான விமர்சனங்கள் வருவது இயற்கை. உதாரணமா ஒரு ஓவியர் ஒரு நிர்வாண ஓவியம் வரைகிறான்னு வச்சுங்க, ஒரு எக்ஸிபிஷன்ல போய் எத்தனை பேர் பார்ப்பாங்க? அது ஒரு தனியான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு சினிமா என்பது ஒரு பரவலான ஈவெண்டா இருக்கிறதுனால அதனுடைய இம்பாக்ட் என்பது பரவலா இருக்கு. அதற்கேற்ப கிரிட்டிசிசமும் அதுல வருது. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க எப்படி ஒரே தட்டில் வைப்பீங்க? சொன்னாரு, படம் பிடிக்கலையா, படத்துல ஆபாசம் அதிகமா இருக்கா, நீங்க பார்க்க போறது இல்ல, அப்ப என்ன மாதிரி தாக்கத்தை நீங்க இல்ல. நான் என்ன கேட்பேன்னா, நீங்க அந்த படத்தை பாருன்னு பத்திரிகையில டிவில ட்ரெய்லர் போட்டு வர வச்சுட்டே இருக்கீங்களே, நீங்க அது செய்யாம இருக்கீங்க. சமூக அவலங்கள் இதெல்லாம் தனிப்பட்ட முறையில யாரையுமே நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அவர் சொல்றாரு, நாங்க காமிக்கிறோம், நீங்க ஏன் பாக்குறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இதை காமிக்க கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை காப்பாற்றுவதற்கு சில பேர் இருக்காங்க, சென்சார் போர்டு இருக்கு. இவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அந்த இடத்துல நாம போய் இந்த இது தப்பு அப்படின்னு சொன்னா உடனே பட தயாரிப்பாளர் அங்க உடனே ஒரு சண்டை போடுறார், உடனே ஒரு கேஸ் போடுறார், இது கூடாது அப்படின்னு சொன்னா இது என்னுடைய படத்திற்கு மிகவும் முக்கியம் என்று ஒரு ஆபாச காட்சி திணிக்கிறார், ஒரு வன்முறையை திணிக்கிறார். இதுதான் என்னுடைய படத்தோட ரொம்ப சரியா சொன்னீங்க. இது ஆபாச காட்சி, இது வன்முறை காட்சி. திரு மனுஷபுத்தன் சொன்ன போல இது கதைக்கு தேவைப்படாத நிர்வாண காட்சி யார் முடிவு பண்றது? அந்த படத்தை தயாரிச்சவனா, அந்த படத்தை இயக்குனவனா, இல்ல நீங்களா? படத்தை தயாரிப்பவர் என்ன வேணா கதை வைத்துக் கொள்ளட்டும் சார், அதை பத்தி கவலை இல்லை. ஆனா சமூகத்தில் சில விஷயங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது என்றால் அதை கண்டிப்பா எல்லாருமே அதை கடைபிடிக்கணும். அதற்கென்னு ஒரு சட்டம் இருந்தால் அது எல்லாருமே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை விட்டுட்டு நான் இதை பண்ண மாட்டேன், என் கதைக்கு முக்கியம் நீங்க ஒரு பீயிங் லாயர், உங்களுக்கு தெரியும் ஆபாசமான காட்சிகள் சினிமால இல்ல, பொது இடத்திலேயே நீங்க செயல்பட முடியாது. பொது இடத்துல ஆபாசமா செயல்பட்டான்னு ஒரு ஷோல டான்ஸ் ஆன நடிகை மேலதான் கேஸ் இருக்கு. சோ அது வேற கணக்கு. ஆனா எது ஆபாசம் என்பதற்கான வரையறை என்ன? அது ஆளாளுக்கு கருப்பள்ளி வேற மாதிரி பாப்பாரு, சேரன் வேற மாதிரி பாப்பாரு, பாலச்சந்திரன் வேற மாதிரி பாப்பாரு, சங்கர் வேற மாதிரி பார்க்க முடியாது. எப்படி பார்த்தாலும் அளவுகோல் என்று அந்த இடத்துல ஒரு குறிப்பு இருக்கிறது. ஒரு வழிமுறை இருக்கு. சென்சார் பேனல்ல பல பேர் கொண்ட ஒரு பேனல் தான் படத்தை பாக்குறாங்க. அதுல லேடிஸ் இருக்காங்க, எல்லா விதமான மனிதர்களும் இருக்காங்க. பல பேர் ஆண்களை போல சிந்திக்கிற பெண்களும் இருக்காங்க, எல்லா விதமான ஆட்களும் இருக்காங்க. என்ன எல்லா விதமான மனிதர்களும் அதுல இருப்பாங்க. அது சரியா இருக்காங்க, தனி விவாதம், தனி விமர்சனத்துக்குரியது. ஆனால் பல பேர் கொண்ட ஒருத்தர் பார்க்கும்போது
வெவ்வேறு வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் படம் எடுத்துட்டேன், நான் என்ன சொல்லணும் அதுதான் சரின்னு எந்த படைப்பாளையும் ஒரு சிறுகதை ஆசிரியர் கூட சொல்ல முடியாது. நான் ஒரு சிறுகதை எழுதி முடிச்சிட்டேன், இந்த சிறுகதைக்கு இதான் தேவை, இதான் சரி, நான் செஞ்சாச்சு. வாசகன் இது சரியா வரலன்னு சொல்ற உரிமையோட தான் இருக்கான், இது தப்பா இருக்கேன்னு சொல்ற உரிமையோட தான் இருக்கான். அதனால வேற யாருமே சொல்ல முடியாது, நீங்க சொல்ல முடியாது. அதை எப்ப நீங்க இன்னொருத்தர் கையில நுகர்வதற்கு கொடுக்குறீங்களோ அப்ப அதை சொல்ற உரிமை மீது எல்லாருக்குமே வந்துருது. நான் திரு பள்ளியப்பண்ண கேட்கிறேன், சொன்ன போல உரிமை கேட்பதற்கு எப்படி உங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான உரிமை இருக்கோ அது மாதிரி பார்க்கறதுக்கு விமர்சிப்புமான உரிமை பார்வையாளனுக்கு உண்டு. இருந்தாலும் கூட அவர் சொன்ன போல ஒரு கதை ஒரு கதை புத்தகத்துல ஒரு கதை படிக்கிறார், குறைஞ்சபட்சம் ஒரு 7வது 8வது படித்தவனா இருக்கணும். அப்படின்னா தான் அவனுக்கு கதையை புரியும். சொல்லணும் 10வது மேல தான் கதை புரியும் நான் நினைக்கிறேன். இயல்பான ஒரு விஷயத்துல ஒரு சாதாரண ஒரு செய்தியை மட்டும் படிக்கிறதுக்கே ஒரு 7வது 8வது மேல படிச்சுதான் தெரியும். திரைப்படத்தை பொறுத்த அளவுக்கு அவனுக்கு எந்த கூடுதலான ஒரு புலனும் தேவையில்லை. அவனுக்கு கிராமம் நகரம் படித்தவன் படிக்காத யாரா இருந்தாலும் முழுமையா ஒரு மாஸ் மீடியம்னா ரியல் மாஸ் மீடியம் இதுன்னா சினிமா தான். அவருடைய கட் அவுட்டுகள் மட்டும் கிடையாது, உண்மையான ரீச் அவ்வளவு ஆழமானது. அப்ப உங்களுக்கு இந்த வரையறைகள் தெரியாது, இல்லாட்டி இந்த வரையறை யார் வகுப்பது, இல்லாட்டி இந்த வரையறை எல்லாம் என்னங்க இடத்துக்கு இடம் மாறுபடும், பிடிக்கலன்னா பார்க்காத, இதெல்லாம் சரியான நியாயமா இருக்கு. சொல்லுவேன் நம்ம சொல்லிட்டு சொல்ல நினைச்சேன். பெண்ணை தமிழ் சினிமா மோசமாக சித்தரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன். ஆமான்னு உயர்வாகவும் சித்தரிக்கிறது இந்த சினிமா. ஆண்கள் அதிகமாக இடம்பெறும் இந்த தமிழ் திரைத்துறையில பெண்ணை உயர்த்தி காட்டியது எல்லாமே ஆண்கள் தான். முதல்ல தேசத்துக்கு எதிராக இருந்தவன் கணவனாக இருந்தாலும் அவனை சுட்டுக் கொள்ளலாம் 1950 படுத்தாங்க. கணவனை கண்கண்ட தெய்வம் வந்து கொண்டிருந்த காலகட்டத்துல கணவன் முக்கியம் இல்ல, தேசம்தான் முக்கியம்னு சுட்டு கொண்டு ஒரு பெண்ணின் கதாபாத்திரத்தை உயர்த்தி தூக்கி பிடிச்ச காலத்துல இருந்து இன்றைய காலகட்டம் வரையும் பெண்ணை தொடர்ந்து உயர்த்தி பிடிக்கின்ற இயக்குநர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் இல்லையா? சிறந்த எத்தனை படம் எடுக்கிறாரு, கணவனை கண்கண்ட தெய்வம் மாதிரி படம் எடுக்கிறவங்க எத்தனை படம் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. 1000 கண்கண்ட தெய்வம் வந்தா ஒரு அந்த நாடு வரும், அப்படிதான் வர முடியும். இல்ல இந்த சமூகம் வந்து என்ன மாதிரி படம் வரணுங்கிறதையும் தீர்மானிக்க போகுது, என்ன படம் வரணும் தீர்மானிக்க போகுது, அதை யார் இயக்கணும் தீர்மானிக்க போகுது, எல்லாமே நம்மளே பண்ண போறோமா? வணிகம் தீர்மானிக்குது. நான் சொல்லவா, எத்தனை படம் வந்திருக்குன்னு கேட்டாங்க இல்லையா? அந்த படம் தான் ஞாபகம் இருக்கும் 50 வருஷம் கழிச்சு. உங்களுக்கு ஜம்பு ஞாபகத்துல இருக்காது. ஜம்பு ஞாபகத்துல இருக்குமா? ஜெயமாலா ஞாபகத்துல இருப்பாங்களா? நான் பேர் சொல்றேன். வருஷத்துக்கு 190 படம் எடுக்கிறோம். இந்த ஞானி சொல்வது போல கணக்கு 180 அயோக்கிய படமாக இருந்துட்டு போகுது. ஒண்ணுதான் முத்து, ஆனா அது ஒண்ணு முத்து தான் 50 வருஷம் கழிச்சு நிக்கும். அதுதான் நினைவு கூறப்படும். அப்ப நினைவு கூறப்படும் பொழுது அதுதான் முக்கியம். வருஷத்துக்கு எவ்வளவு குப்பை எடுக்கிறீங்க கத்த அந்த குப்பை எல்லாம் தள்ளிடுவாங்க. அதனால அதை போன்ற படங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு உதாரணம் சொன்னேன். வருஷத்துக்கு ஒன்று சொல்ல சொன்னீங்கன்னா சொல்றேன், டிக்கெட்டுக்கு ஒன்று சொல்ல சொன்னீங்கன்னா சொல்றேன், மொத்தம் 75 வருஷத்துக்கு ஒன்று சொல்ல சொன்னீங்கன்னா சொல்றேன். பழனியப்பனுடைய கருத்து கேட்க சந்தோஷமா இருக்கு. என்ன அதாவது குப்பை வந்து காலப்போக்கில் காணாம போயிடும், மாணிக்கங்கள் தான் நிற்கும் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்க. ஆனால் அவர் கவனிக்க மறுக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். நான் சிறுவர்களோடு வேலை செய்யறேன், பள்ளி சிறுவர்களோடு போய் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், தொடர்ந்து வேலை செய்யறேன். பள்ளி மாணவர்களோடு குறிப்பாக வளரிடம் பருவத்தில் இருக்கிற மாணவர்களோடு போய் வேலை செய்யறேன், டீனேஜர்ஸோட போய் வேலை செய்யறேன். அங்க மாணிக்கம் நிக்குதா குப்பை நிக்குதான்னு அவனுடைய 80வது வயசுல முடிவு பண்ற விஷயம் இல்ல. இன்னைக்கு அவன் படம் பார்த்துட்டு இருக்கான் 14 வயசுல இருந்து 20 வயசு. அந்த வயசுல அவங்க மனசுல என்ன படம் போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தியேட்டர்ல என்ன ஒரு படத்துல கதாநாயகன் வரும், பொறுக்கியா இருக்கான், அம்மா வறுமையில இருக்காங்க, அம்மா குடும்ப வறுமையை பத்தி பேசினா கேள்வி வாயை மூடுங்கிறான், ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணி கழுவிங்கிறான் கதாநாயகன். என்ன அம்மாவை பார்த்து தியேட்டர்ல யார் கை தட்டுறான்? 14 வயசு பையனு 18 வயசு பையனு கை தட்டிக்கிட்டு இருக்கான். யாருக்கு? திட்டப்படுற அம்மா சார்பா கை தட்டுறானா? இல்ல, இந்த பொறுக்கி கதாநாயகன் அம்மா வாயை மூடுன்னு சொல்றது கை தட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த படம் பார்த்துட்டு இந்த மனங்கள் பூராலையும் எது அக்செப்டபிலிட்டிங்கிற இந்த குப்பை தான் உள்ள போய்கிட்டே இருக்கு. படிக்கிற பழக்கம் இருக்க எல்லோரும் சிந்திக்கிறாரு. சிந்தனைக்கு தொடக்கம் படிக்கிற பழக்கம், அதுல மாறுபட மாட்டேன் யாருமே. ஆனா எல்லோரும் கம்பராமாயணத்தையும் பைபிளையும் படிக்க ஆரம்பிக்கிறது இல்ல, துப்புரையும் கதையில ஆரம்பிக்கிறோம். படிக்க ஆரம்பிப்பவன் எல்லாரும் துப்புரையும் கதையை படிக்கிறானே. துப்புரையும் கதைகள் எல்லாத்தையும் நிப்பாட்டுகள் நீங்க சொல்ற மாதிரி இருக்க சொல்றது மோசமான சொன்னதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். இது சொல்றது ஒரு ஈர்ப்புக்காக ஒரு சிறிய இடைவெளி தொடர்ந்து விவாதிப்போம். முக்கியமான விஷயம் சொன்னாரு, இளைஞர்கள் மனதில் எது போய் சேர்கிறது? திரு கருப்பழனியப்பன் சொல்லக்கூடிய ஆழமான கருத்தாளமிக்க படங்களா, அல்லது இது போன்ற உடனடியாக மனதை தொல்லைப்படுத்தக்கூடிய ஆபாச குப்பைகளா? திரு மனுஷபுத்திரன் கேட்க விரும்புறேன். இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல பாக்யராஜுடைய காலத்துல முருங்கைக்காயை வைத்து வைக்கப்பட்ட வசனங்கள்
மிகப்பெரிய ஆபாசம் என்று அப்போது ஊடகங்கள் வந்து எல்லாத்தையும் சமூக தளவுல மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை கிளப்பியது. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்னைக்கு அதெல்லாம் வந்து எவ்வளவு சாதாரணம், எவ்வளவு ஒரு மேலோட்டமான எல்லாருக்கும் அர்த்தம் புரியாத எவ்வளவு பத்திரமான ஒரு வசனம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தோணுது. பட் அன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய கடுமையான விமர்சனம் பண்ணது. சோ இது காலத்தின் மாற்றத்தால் ஏற்படக்கூடிய விஷயமே தவிர ஒட்டுமொத்த சமூகத்தில் நாம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், நம்ம புழங்கக்கூடிய இடம், நம்முடைய உணவு பழக்கத்தை எல்லாமே மாறிட்டே வரும்போது சினிமா மட்டும் அங்கேயே இருக்கணும், பணம் பஞ்சாங்க பேசணும் நினைச்சா எப்படி சரியா இருக்கும்? இல்ல, நான் அப்படி சொல்லவே இல்லை. என்னுடைய ஆங்கிலே வேற. அதாவது பாப்புலர் கல்ச்சருங்கிறது உலகம் முழுக்க ஒரு விமனை வந்து ஒரு செக்ஸியா காட்டுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் உலகம் முழுக்க இருக்க விஷயம் தான். தமிழ் சினிமாவுக்கு வந்து 90ஸ்க்கு அப்புறம் 2000க்கு அப்புறம் என்ன பெரிய சிக்கல் வருதுன்னா, உலக படங்களுடைய வரவு தொலைக்காட்சியின் மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் கிட்டத்தட்ட எல்லா விதமான போக்குகள் வழியாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய காட்சி அனுபவம் உங்க மனசுல உருவாகுது. அப்படி உருவாகிறப்போ ஒரு காலத்துல வந்து ஒரு சிறிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்ஸியா கட்டுறது கூட பெரிய அந்த சமூகம் வந்துட்டு இன்னைக்கு இம்யூன் ஆயிடுச்சு. வந்துட்டு எவ்வளவு கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தல வந்துட்டு. அப்போ தமிழ் சினிமா இதோட சேர்ந்து ஓட வேண்டிய இந்த கமர்ஷியல் சினிமாவுக்குள்ள நிர்பந்தம் இதுதான் வந்துட்டு. அப்போ மேக்சிமம் இதை எப்படி அவங்க வந்து ஜாஸ்தி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா என்னுடைய இதுல கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை மோசமா சித்தரிக்குது, இன்னொரு படம் வந்து பாத்தீங்கன்னா சமூகத்தினுடைய யதார்த்தத்தை காட்டுது, பல்வேறு பிரச்சனைகளை காட்டுது. இப்படி ஒரு பரவலான தன்மை ஒரு சினிமாவுக்கு இருந்ததுன்னு சொன்னா இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு எழாது. மாறாக இங்க என்ன நடக்குதுன்னா ஸ்டீரியோ டைப். அதாவது கதாநாயகர்கள் எல்லாம் பெரும்பாலும் ஒரு மாதிரி இருக்காங்க, கதாநாயகிகள் எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க, கதை அமைப்புகள் எல்லாம் 90% காதலையும் பாலியலையும் மட்டுமே மையமாக வைத்து எடுக்கப்படுது. அப்புறம் வன்முறை, பாலியலும் வன்முறையும் மட்டும்தான் அடிப்படையான கதைக்கருவாக இருக்கும்போது அது திரும்ப திரும்ப அதீதமாக புகட்டப்படும் போது ஞானி சொன்னது போல இளைஞர்கள் இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம், இதுதான் அட்வென்ச்சர், இதுதான் நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நம்ம படிச்சவங்க எல்லாம் சிந்திச்சு படம் பார்க்கறாங்கன்னு சொல்றது இருக்குல்ல, இதெல்லாம் நான் ஏத்துக்கிடவே மாட்டேன் வந்துட்டு. ஆனா நம்ம சமூகத்துல வந்து படிப்பின் காரணமாக சிந்தனை வளர்ந்திருக்குன்னு சொன்னோம்னா நம்ம இந்த உலகத்துல எந்த விஷயமே இந்த நாட்டுல வந்துட்டு தவறான விஷயம் நடக்காது. இங்க படிப்புக்கு சிந்தனைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்கிறதா இங்க ஆர்குமெண்ட். திருப்பாலியப்பன் அவர் சொன்ன உங்களுடைய வாதத்துக்கு ஒரு பதில் வச்சாரு. நீங்க வந்து படித்தவர்களுக்கு வந்து எதை கதை எந்த புத்தகம் தேர்ந்தெடுக்கணுங்கிறது பின்னாடி தெரியும் என்பது அந்த இடத்துல வேறுபடுறேன். படிப்பு என்பது நீங்க கல்லூரிக்கு போய் படிக்கிற படிப்பு அவர் சொல்றாரு, நான் புரிஞ்சுக்கிறேன். கல்லூரிக்கு வெளியே இருக்க வாழ்க்கையை பற்றிய மனுஷ புத்திரன் புத்தகத்தையும் ஞானி புத்தகத்தையும் படிச்சு ஒருத்தருக்கு சிந்தனை வராதுன்னு சொல்றாரா, பிஇஏ எம்பிபிஎஸ் படிச்சு ஒரு சிந்தனை வராதுன்னு சொல்றாரு? மனுஷ புத்திரன் ஞானி புத்தகம் படிச்சா இல்ல, என்ன விஷயம்னா மனுஷ புத்திரனையும் ஞானியையும் படிக்கக்கூடியவர்கள் இந்த சமூகத்தில் 1% கூட கிடையாது. அதாவது சினிமா பார்ப்பவர்கள் 90% இருக்கிறார்கள். அதனால எங்களை விட அவருக்கு பொறுப்பு அதிகம். படத்தை பாக்குற ஒரு சாமானியனா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உலக படங்கள் அனைத்தையுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை காமிச்சிட்டு அதுல காதல் வந்து மெல்லியசா இலையோடு இருக்கும், அதுல அவ்வளவுதான். இந்த காதலை வைத்து அதே பிரதானமாக இருக்காது. ஆனா இந்த தமிழ் சினிமாவில காதல் படும் பாடு இருக்கு பாருங்க, அது ஒண்ணுதான் வாழ்க்கை. இப்ப உள்ள ஜனங்களுக்கு எல்லாம், பசங்களுக்கு எல்லாம், பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாம் காதல் ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கை போல இருக்கு. அதை சாதிச்சுட்டா நம்ம எல்லாத்தையுமே சாதிச்சிடலாங்கிற ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்தை வந்து சீருடை அணிஞ்ச மாணவனும் மாணவி தான் வந்து காதல் செய்வாங்க. அவங்க பள்ளிக்கூடம் கூட தாண்டாத ஒரு மாணவி தான் இருப்பாங்க. அதுல வந்து நீங்க சொல்லக்கூடிய காதல் தான் ஒட்டுமொத்த படம் முழுக்க காதல் தான் இருக்கும். ஆனா அந்த படத்துல நீங்க சொல்ற எந்த வன்முறையோ எந்த ஆபாசமோ ஏதேனும் தவறான சிந்தனை கொடுக்கக்கூடிய காட்சியை ஒரு அமைப்பா நீங்க பார்க்க முடியுமா? காதல்ங்கிற படம் பள்ளி மாணவியுடைய படம். ஒரே அது மட்டும் கிடையாதுங்க சார். ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு மகனோ இல்ல ஒரு மகனோ ஒரு பெற்றோரை பொறுத்தவரை அந்த யூனிஃபார்மோட அவங்க லவ் பண்றாங்க, பீச்சுக்கு போறாங்கிறது எங்களால் பார்க்க முடியாத விஷயம். அதை கற்றுக்கொள்ளாத ஒரு மாணவன் கூட இது கூட நம்ம பண்ணலாம் போல இருக்கு, நீ இனி கொள்வார்கள் போல, அது போன்ற விஷயங்களை ஏன் புகுத்துகிறீர்கள் என்றுதான் கேட்கிறேன். கொலை கொள்ளை எல்லாம் ஊடகங்கள்ல செய்தி வருது, நீங்க மாதிரி வர்றதுனால தான் ஊடகங்கள் அதிகமான செய்தி வருது. அதனால கொலை கொள்ளை நினைச்சுன்னா போடாம சொல்லி சொல்லுவீங்களா? இது ஆரம்பத்தில இருந்தே நடக்கிற முக்கியமான விஷயம். அதாவது எங்கோ ஏதோ ஒரு இடத்தில் யாரோ ஒருவர் செய்த தவறு வந்து மறைந்து போகக்கூடிய விஷயம். அதை நீங்க மறுபடியும் அதை ஊடகத்தின் வழியாக வெளிப்படுத்தும் போது தெரியாதவர்களையும் அதை தெரிந்து இப்படி கூட செய்யலாம் போல இருக்குன்னு நினைக்கிற அளவுல தான் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா டெல்லியில அந்த மாணவிய பாலியல் பலாத்காரம் பண்ணி பஸ்ல இருந்து தள்ளி விட்ட ஒரு விஷயத்தை நம்ம படித்தோம். அதை நாம் படிக்கும் போது அத்தனை பேருடைய உயிரும் உடலும் வந்து பதறியது. ஆனால் அதை பல முறை ஊடகங்கள் வெளிப்படுத்தி அது போல் செய்யலாம் போல அதை போன்ற பல விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்தது. சொல்றேன்,
ஒரு செய்தி நமக்கிட்ட வந்து சேர்ற விதம் வேற. வாழ்க்கையை மறுபடைப்பு செய்து காட்டக்கூடிய ஒரு சினிமா நம்மிடம் வந்து சேரக்கூடிய எழுப்பக்கூடிய உணர்வு வேற. நம்ம வந்து ஒரு பாலியல் வன்முறையை பற்றிய ஒரு செய்தியை ஒரு கோபத்தோடு தான் நாம் படிக்கிறோம், அந்த பெண்ணுக்கு இருந்த ஒரு அநீதியோடு தான் படிக்கிறோம். ஆனா ஒரு கற்பழிப்பு காட்சியை, ஒரு பாலியல் வன்முறை காட்சியை நீங்க உங்களுக்கு கவர்ச்சி விட்டு கொடும்படியாக உங்களுடைய உணர்வுகளை நாம் அந்த பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடக்கூடியவனாக இருக்கக்கூடாது என்று நினைக்கும்படியாக ஒரு கலைப்படைப்பு சித்தரிக்க முடியும். திரு பழனியப்பன் கேட்கிறார், அதாவது விதிவிலக்குகளை கூட விதியாக மாற்றக்கூடிய ஒரு நிலை வந்து திரையுலகத்துக்கு இருக்குது. அவங்க சொல்ற மாதிரி எங்கேயாவது சில விஷயங்கள் நடக்கலாம். நிச்சயமா இன்னைக்கு நம்ம வந்து மெரினா கடற்கரைக்கு போனீங்கன்னா இன்னைக்கு வந்து யூனிஃபார்மோட இருக்கக்கூடிய பசங்களை நம்ம பார்க்க முடியும். சோ இல்லாத ஒரு விஷயத்தை திரைத்துறை சொல்லிச்சுங்கிறது இல்ல. ஆனா எங்கேயோ 7.5 கோடி மக்கள்ல ஒரு 50 பேர் அறுவை செய்யக்கூடிய விஷயம் ஒரு திரையுலகத்துல ஒரு கதாநாயகன் நாயகை வச்சு காட்டும் போது அதுதான் பூதாகாரம் ஆயிருது. சோ இது விதிவிலக்கு இல்ல, இது விதிதான் போல சொல்லி திருநெல்வேலியும் நார்வலியும் தூத்துக்குடியும் இருக்கிறவங்க கூட அந்த ஒரு சிந்தனைக்கு வந்துடலாம் அப்படிங்கிற அவங்களுடைய பாரு. அதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன ஒரு வரி வந்து வெளிநாட்டு படங்கள்ல வந்து லேசா எங்கேயோ காதல் இருக்கும். நாங்க வெளிநாட்டு படம்னா நீங்க எதை குறிப்பிடுறீங்கன்னு எனக்கு புரியல. அமெரிக்க படங்களா, இல்ல கொரியன் படங்களா, இல்ல ஈரான் படங்களா? பொதுவான தளங்கள்ல சொல்றாங்க காதல் எல்லா இடத்துலயுமே இருக்குது. மக்களை கவர்ந்த அத்தனை வெளிநாட்டு படங்களிலும் காதல் என்பது மெல்லிய இழையோடிதான் இருக்கு. நம்ம வெளிநாட்டு படம் ஹாலிவுட் படத்தை வச்சிருக்கோம். ஹாலிவுட் படத்தை வச்சுக்காதீங்க, ரொம்ப மோசமான முன்னுதாரணம். காரணம் தமிழ் சினிமாவை விட அதிகமா காதலிப்பது ஹாலிவுட் படங்கள் தான். அங்க 2 பிளேனை வச்சு படம் எடுத்தா கூட 2 பிளேனும் காதலிக்கும், 2 நாய்க்குட்டி எடுத்தா நாய்க்குட்டி 2 காதலிக்கும். அதுதான் அதிகமா காதல சொல்ற ஹாலிவுட் படம் தான். பிற நாட்டு படங்களை சொன்னீங்கன்னா விட்டுறலாம். தமிழ் என்ன சிக்கலாம், நேற்று நீதியரசர் கிருபாகரன் சொன்ன வாதத்துல வந்து தமிழ் சினிமாவின் தரம் தாழ்ந்து விட்டதுங்கிறத மட்டும் சொல்லல, அவர் குறிப்பிட்டு 3 சொல்றாரு. என்னன்னா, தயவு செஞ்சு அவர்களை தொழில் செய்ய விடுங்கிறார். எல்லோரும் தலையிடாதீர்கள் அதுங்கிறாரு. எல்லோரும் தலையிட்டு தொலைவதால் தான் காதலையே எடுத்து கட்டிக்கொண்டு அழ வேண்டி இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகள் மனுஷபுத்திரன் சொன்னாரு 10 ஆண்டுகளில் மாறியதுன்னு. இந்த 10 ஆண்டுகள்ல தான் ஆளுக்கு சினிமாவை வந்து எல்லாரும் வந்து குறிப்பிட ஆரம்பிச்சாங்க. இதை செய்யாத, அதை பண்ணாத, இதை காட்டாத, அதை சொல்லாத. எப்படிதான் காட்டுற சினிமாவில் என்ன காட்டலாம் சொல்லுங்க. ரொம்ப குறிப்பிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருடைய தீர்ப்பு. என்னன்னா, தமிழ் சினிமாவிற்கு அவர் வேண்டுகோளா பல விஷயங்கள் வைக்கிறார் தயாரிப்பாளர்களுக்கு. ஒரு 20 விஷயம் சொல்றாரு. அதை வந்து அதை கட்டளையா சொல்லல, இவ்வாறாக இவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். அவ்வளவுதான் செய்ய முடியும் ஒரு நீதியரசர், உத்தரவு போட முடியாது. ஆனா உத்தரவு போல துணியில என்ன சொல்றாருன்னா, மதம், சாதி குழுக்கள் எல்லாம் சேர்ந்து தயாரிப்பாளர்களை தொடர்ந்து படம் எடுக்க விடாம ஆளாளுக்கு தடை கேட்டு வந்து நிக்கிறாங்க. அது ஒரு தொழில், அவர்களை செய்ய விடுங்க அதங்கிறாரு. இப்படி எல்லாருமே கிளம்புனா சிக்கல் இல்லாத என்னது, காதல் தான். நீங்க எந்த இஷ்யூ எடுத்தீங்கன்னாலும் யாராவது கிளம்பிடுவாங்கன்னா, ஒரு மனிதன் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு தமிழ் சினிமா 2 கோடி ரூபாய் வேணும் ஓரளவு படம். சரியா, 2 கோடி ரூபாய் படத்தை எடுத்துட்டு மினிமம் பட்ஜெட் 2 கோடி ரூபாய் வேணும். சாப்பாடு போட்டு 70 நாள் ஷூட்டிங் நடத்தி 2 கோடி ரூபாய் படத்தை எடுத்து அடுத்த வெள்ளிக்கிழமை ரிலீஸின் பொழுது ஒருத்தர் வந்து ஸ்டே வாங்குவாருன்னா, கருமம் காதலிச்சு தொலைவமைங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்களோ அவங்கன்னு எனக்கு தோணுது. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் எழுப்புறேன்னு நான் பாக்குறேன். உங்களுக்கு தெரியும், காதலை தவிர வேற எது தொட்டாலும் இன்னைக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பாக்குறோம். இதுல அரசாங்கம் தலையிடுகிறது, அரசியல் தலையிடுகிறது, ஜாதி மதம் அத்தனை தாட்டுகிறது. உங்களுக்கு நினைவு இருக்கும், பாரதி கண்ணமாங்கிற ஒரு படம் மதுரையில இருந்து திருநெல்வேலிக்கு எங்கேயும் திரையிடவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் தியேட்டர்ல அந்த படம் வரல. என்ன காரணம்? ஜாதியை மையப்படுத்தியதனால, மதங்களை மையப்படுத்தியதனால. நம்ம வந்து இது எவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து இது மாதிரி ஒவ்வொன்றும் தடை விதிச்சே போன ஒரு பேரலா இன்னொரு சென்சார்ஷிப் வந்து உருவாகிட்டே இருக்குதோ. 2 விஷயம் இருக்கு. பழனியப்பனோடும் நீதியரசரோடும் நான் இந்த விஷயத்துல முழுக்க உடன்படுறேன். 100க்கு 100% நான் உடன்படுறேன். என்னன்னா, நிச்சயமா படம் எடுக்கிறவங்களுடைய விஷயத்துல ஜாதி அமைப்புகளோ அரசியல் அமைப்புகளோ பல்வேறு அமைப்புகளோ எங்களுக்கு படத்தை போட்டு காமிச்சிட்டு அதுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணுன்னு இறங்குறத நம்ம ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது முழு அராஜகம், கட்ட பஞ்சாயத்து. அதுக்கு சினிமாக்காரர்கள் பல்வேறு சமயங்கள் உடன் போவது என்பதையே தடுக்கணும். அவங்க நீங்க சொல்லக்கூடிய ஜாதி மத இன அரசியல் அமைப்புகள் ஒரு விஷயத்தை காட்டக்கூடாதுன்றாங்க. நீங்க இன்னொரு விஷயத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க. காட்டக்கூடாதுன்னு நான் சொல்றேன், திரும்பி திரும்பி காட்டக்கூடாதுன்னு சொல்ல. காதலை பொறுத்த மட்டும் நான் தமிழ் சினிமா புரிஞ்சு வச்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்றேன். இங்க தொடர்ந்து பெண்ணை வந்து ஒரு ஆணுக்கான அடிமையா மனுஷபுத்திரன் சுட்டி காட்டின மாதிரி பாக்குற ஒரு சமூக நிலப்பிரபுத்துவமான கலாச்சாரத்துல மருவோம். அடுத்து ஒரு முதலாளித்துவ மனப்பான்மை வருது சமூகத்துல. நம்ம நிலப்பிரபுத்துவத்தையும் முற்றா விட்டவங்க இல்ல, முதலாளித்துவத்தையும் முற்றா எடுத்துக்கொண்டவங்க இல்ல. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்து வச்சுட்டு வரணும். அதோட மிக்சர் தான் நம்ம படங்களை ரிஃப்ளெக்ஷன்ல பாக்குறோம். நம்ம சமூகத்துல என்ன பிரச்சனை, பழனியப்பனோட ஒரு வேறுபாடு இருக்கு. ஹாலிவுட் படங்கள்ல பெரும்பாலான படங்கள்ல காதல் கிடையாது. சாகசங்கள் தான், அட்வென்ச்சர்ஸ் தான். நீங்க கற்பனை பண்ண முடியாத சாகசங்கள் தான். காதலோட சின்ன விஷயமா வரும், ஃபேண்டசி தான் பெருசு. நம்மள பிரதானமா இருக்கிறது காதல் தான். என்ன காரணம்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில காதல் இல்ல. தயவு செஞ்சு அதை முழைக்கணும். நம்ம சமூகத்துல அன்றாட வாழ்க்கையில காதல் இல்ல. அரேஞ்ச் மேரேஜ் தான் 199.9%.
மீதி 0.1 காதல் கல்யாணம் நடக்குதுன்னா நீங்க வேற ஏதோ சொல்லிட்டு முடிச்சிரு. அவங்க வாழ்க்கையில, மேற்கத்திய சமூக வாழ்க்கையில அரேஞ்ச் மேரேஜ்ங்கிற ஸ்ட்ரக்சரே கிடையாது. அன்றாட வாழ்க்கையே காதல் அடிப்படையில் தான் சமூக வாழ்க்கையே இருக்கு. அப்ப அவனுக்கு சினிமாவுக்குள்ள வேற ஃபேண்டசி தான் தேடுறான். பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில காதல்ங்கிறது இல்லங்கிற போது இல்லாத இதைத்தான் ஃபேண்டசைஸ் பண்ணி சினிமா பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த அடிப்படை பிரச்சனை நம்ம சமூகத்தோடு சேர்ந்து இருக்கிற பிரச்சனை. நீங்க சொன்னீங்க இல்லையா, அவரோட நான் 100% உடன்படுறேன்னு சொன்னீங்க இல்லையா. என்னுடைய கேள்வி அவங்க வந்து சில விஷயங்களை காட்டக்கூடாதுன்றாங்க. எங்களுடைய மதம் பத்தின நான் சொல்றேன், நீங்க வந்து காதல் பேர்ல நீங்க தவறு நான் காட்டக்கூடாதுன்னு சொல்ல. பாய்ஸ் மாதிரி ஒரு படத்தை எடுத்துங்க. பாய்ஸ்ல விடுதலை பசங்க படு மோசமா பெண்களை கேலி பண்றாங்க, கலடா பண்ணிட்டு இருக்காங்க. அது முடிச்சிடறேன். விடலை வயதில் அப்படி ஏங்குவதுங்கிறது இயல்பு. அதான் விடலைத்தானம். அப்படிதான் அப்படி இருப்பாங்கிறத யாரும் மறுக்கல. அதை படமா எடுக்க வேண்டாமா, ஒரு கலைஞன் எழுத வேண்டாமா, ஒரு படைப்பாளர் எழுத வேண்டாமா, எழுதணும். அதை பத்தி பேசணும். ஆனால் யார் பக்கம் நின்று நீ பேசுகிறாய்ங்கிறத கேள்வி. நீ விஷமம் செய்கிற விடலையுடைய மனநிலையிலிருந்து பேச போறியா, அல்லது இதுக்கு உள்ளாகக்கூடிய பெண்ணுடைய அவளுடைய துயரத்திலிருந்து பேச போறியா? யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கிற அப்படிங்கறத கேள்வி. அது வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஞானி வந்து ஞானியோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுப்பாரு. சங்கரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுப்பாரு. சங்கர் ஏன் ஞானியோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்க வேணாம்? ஒரு படைப்பாளி சங்கர் ஏன் ஞானியோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்க வேணாம்? ஒரு படைப்பாளியா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ துயரத்தை அனுபவிக்கிற ஒரு பக்கம் இருக்கா, துயரத்தை கொடுப்ப ஒரு பக்கம் இருக்கான்னு அந்த கேள்வியை மட்டும்தான் நான் கேட்கிறேன். எது துயரம் என்பதே கேள்வியா இருக்கீங்க. பொதுவான மக்களோட கருத்து என்ன? ஒரு முக்கியமான கருத்து என்ன? நீங்க யாரையுமே எதையுமே காமிக்க கூடாதுன்னு நாங்க சொல்லல. எந்த உணர்வையும் கொச்சைப்படுத்தாமல், எதையும் அதிகமாக புகுத்தாமல், வன்முறை அதிகபட்சமாக தூண்டாமல் காமனா காமிங்கன்னு எல்லாத்தையுமே சிக்கல் இருக்கு. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். அதாவது இங்க நிறைய பேர் பிரச்சனைகளை உருவாக்குறதுனாலதான் காதலை மட்டும் சூஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு கருப்பாணி அப்படி சொல்றாரு. மிக கொடூரமான ஒடுக்குமுறை கலைகள் மீது இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் நாடு. வந்துட்டு எந்த சுதந்திரமும் கிடையாது. ஆனா உலகத்துல மனித மாண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான திரைப்படங்களை அந்த சமூகம் எப்படி தயாரிக்குது? இங்க அரசியல் ரீதியான ஒடுக்குமுறை இருக்கு, கண்காணிப்பு இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள வருவோம். தமிழர்களுடைய பிரச்சனைகளை சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக பல்வேறு விதமான அகச்சிக்கல்கள், புறச்சிக்கல்களில் எத்தனை சதவீதத்தை தமிழ் சினிமா கையாள முயற்சித்திருக்கிறது? அதுக்கு எத்தனை டைரக்டர்ஸ் முயற்சி செஞ்சிருக்காங்க? அப்படி இருக்கப்ப இந்த இயக்கங்கள் இருக்கு இல்லையா, முயற்சி பண்ணா தடை வச்சிருக்கீங்களே. தடை வந்து எந்த காரணங்களுக்காக வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஞானி சொன்ன மாதிரி இந்த தடைகளை எல்லாம் பல சமயத்துல தவறான காரணங்களுக்காக அவங்க எழுப்பியிருக்காங்க. ஆனா ஒரு முக்கியமான மாற்றம் கடந்த 10-15 வருஷங்கள நடந்துகிட்டு இருக்கு. உதாரணமா உடல் குறைபாடு உள்ளவர்களை நீங்கள் படத்துல மோசமா சித்தரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சென்சிபிலிட்டி. அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அதாவது அவர்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மோசமா சித்தரிக்க கூடாது அப்படின்னு குரல் வருது. இதெல்லாம் எப்படி காலங்காலமா தமிழ் சினிமாவில் நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து மோசமா சித்தரிக்கப்பட்டா பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்றோம்? பெண் சுவையை மோசமா சித்தரிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றோம்னா அது சார்ந்த சென்சிபிலிட்டி ஒரு சமூகத்துல வளர ஆரம்பிச்சிருக்கு. அது சார்ந்த அரசியல் வளர ஆரம்பிச்சிருக்கு. அதே போல சில ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதி, ஒரு தலித் ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் மோசமாக சித்தரிக்கப்படுகிறேன் என்று சொன்னால் நியாயமாக அந்த கேள்வியை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இப்ப மேற்கு நாடுகள் இந்த பிரச்சனைகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சென்சாருக்கு அப்புறம் சில படங்கள்ல பிரச்சனைகள் வருது. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு ட்ரிபியூனல் மாதிரி ஒரு அமைப்பு இங்க வச்சிருக்காங்க. அங்கே வந்து இந்த படைப்பாளிகள் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசுறாங்க. இப்படி அந்த சமூகம் அந்த பிரச்சனையை கடந்து போகுது. ஆனா இங்க முழுக்க முழுக்க ஒரு எதிர்நிலையை மட்டுமே எடுத்துக்கொண்டு இந்த படத்தை நான் வந்து வெளியிடக்கூடாது, தடை செய்யணும் இப்படின்னு பேசுறதன் வழியா இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது சினிமாவில் மட்டும் இல்ல, இலக்கியத்துல எல்லாத்திலையுமே இன்னைக்கு வந்து பல்வேறு தரப்புகள் இந்த இலக்கியம் எங்களை தவறா சித்தரிக்குது, மோசமா சொல்லத்தான் செய்யறாங்க. இவ்வளவு காலம் பேசாமல் இருந்தவர்கள் பேசுகிற போது சில மோதல்கள் வரத்தான் செய்யும். அதை நாம் விவாதத்தின் வழியாக கடந்து செல்ல வேண்டும், வன்முறையால் அல்ல. இதுதான் என்னுடைய விவாதத்தின் ரீதியாக கடன் செல்ல வேண்டும். நீங்கள் சொல்ல டாவின்சி கோட், டான்ஸ் 999, இன்னும் சொல்ல போனால் விஸ்வரூபம், கமலாசனுடைய முந்தைய முயற்சியாக இருந்த சண்டியர் என்று பல படங்கள் அரசாங்கத்துடைய தலையீடையும் அரசாங்கத்துடைய தடையையும் கூட சந்தித்திருக்கின்றன. கருத்தியல்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் முழுமையாக ஒரு படைப்பாளிக்கு இல்லாத போது இருக்கக்கூடிய வரையறைக்குள்ளே விளையாட வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. அப்படியானால் அவன் காதலை மையப்படுத்தாமல், பெண்களை மையப்படுத்தாமல் வேற எதை மையப்படுத்துவாங்க? நான் பிரபாவதிட்ட கேட்க விரும்புறேன். நம்ம பாக்குறோம் சினிமால வன்முறை காட்சிகள் நிறைய இருக்கு. எவ்வளவுக்குள்ள பாலியல் காட்சிகள் அதிகமா இருக்கோ அவ்வளவு வன்முறை காட்சிகள் அதிகமா இருக்குன்னு சொல்றோம். குறிப்பா வந்து திரு ஞானி அடிக்கடி குறிப்பிட்ட போல கதாநாயகனை பொறுக்கியா காட்டக்கூடிய ஒரு பழகம். அவன் வந்து நான் ஒரு இடது கீழே 7 பேரை வெட்டுவான், அந்த மாதிரி ரவுடித்தனம் போனான். அது இன்னும் குறிப்பா சொல்ல போனா அதுலயும் கூட மாணவர்கள் வந்து அது போன்ற கலாச்சாரத்தை பாக்குறோம். இன்னைக்கு நடைமுறை உண்மையில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள், சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிகளோ மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளோ பள்ளி மாணவன் வந்து ஆசிரியை கத்தியால குத்துறான்.
பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 7ஆம் கிளாஸ் பையன். சென்னையில 2-3 கல்லூரிகள்ல பசங்க வந்து காலேஜ் போகும்போது அருவாளோட போறாங்க. திருநெல்வேலி பக்கத்துல ஒரு கல்லூரியோட முதல்வரை மாணவர்கள் கத்தியால் குத்தி கொலையே செய்தார்கள். இது எல்லாமே கண்முன்னாடி நடக்கக்கூடிய காட்சிகள். இது படமாகாம இவர் எப்படி பாடமாக முடியும்? இது சம்பந்தமா நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அதாவது வன்முறை காட்சிகள் அதிகமாக புகுத்தப்படுவது அது வந்து என்னுடைய கடுமையான குற்றச்சாட்டு. சினிமாவில தான் அது இருக்கு. அது போன்று மாணவர்களிடையே தவறான பழக்கங்கள் இது சரிதான் அப்படிங்கறத புகுத்துறதும் சினிமா தான். இதையெல்லாம் காமிக்காம நாங்க என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அதான் நான் மறுபடியும் அதே தான் சொல்றேன். எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நடந்த விஷயத்தையே நீங்க இதுதான் நடக்குதுன்னு காமிக்கிறீங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொறுக்கியை யாருமே லவ் பண்றது இல்லைங்க சார், இதுதான் உண்மை. ஆனா சினிமாவை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு இருக்கீங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான நல்ல படித்த வெளிநாட்டில் வேலை பார்க்கும் ஒரு இளைஞனை ஒன்றுமில்லாத ஒரு ஆளாக காட்டுவது தமிழ் சினிமா மட்டும்தான். ஆனா தமிழர்களை பொறுத்தவரை பாதி பேர் பாத்தீங்கன்னா நல்ல படித்த அமெரிக்க மாப்பிள்ளையை தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா பொறுக்கிங்களே யாரும் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. ஆனா சினிமா வந்து அதை புகுத்துது. அதாவது நல்ல படித்த அழகான இளைஞர் வந்து நல்லவன் இல்ல, இவங்கதான் உன்னை நல்லா வச்சு காப்பாத்துவாங்கன்ற ஒரு தவறான ஒரு விஷயத்தை பெண்கள் மனதில் புகுத்துவது தமிழ் சினிமா. அது படித்தவர்கள் நம்ம சமூகத்துல ரொம்ப கோழைத்தனமா இருக்காங்க. அதான் வந்து சினிமாவில கேட்டுறோம். அதோட படிக்காதவன் தைரியமா இருக்காங்க. இல்ல தைரியமாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பழனியப்பன் அம்மா சொன்னாங்க. நீங்க சொன்னீங்க ஆசிரியர் வந்து கத்தியால குத்துறாங்க அப்படின்னு. ஆமாமா, அதுக்கு முழுக்க சினிமா தான் காரணம்னு. அதுக்கு சினிமா காரணம் இல்லம்மா. பொறுக்கிய வந்து கதாநாயகனா காமிப்பது வண்ணக்கிளியிலே தொடங்கிருச்சு. இப்ப ஆரம்பிக்கல, வண்ணக்கிளியில ஆரம்பிச்சிருச்சு பொறுக்கிய வந்து கதாநாயகனா காமிக்கிறது. ஒரு நிமிஷம், அதம்மா அது அப்பயே ஆரம்பிச்சு. அன்னைக்கு யாரும் டீச்சரை கத்தியால குத்தல. அவங்களுடைய கவலை வந்து அதுக்கு காரணம் சினிமா இல்ல. உங்களுடைய பள்ளிக்கூடத்துல எத்தனை பள்ளிக்கூடத்துல குர்ஆன் பைபிள் சொல்லி கொடுத்தாங்க. நான் பைபிள் படிச்சா வளர்ந்தேன் 14 வருஷம். சிவிக்ஸ் இருந்துச்சு எனக்கு பாடமா. எத்தனை பள்ளிக்கூடத்துல சிவிக்ஸ் பாடமா இருக்கு. நீதி நூல் வகுப்புன்னு ஒரு வகுப்பு இருக்கு தனியா. இன்னைக்கு எத்தனை பள்ளிக்கூடத்துல இருக்கு. ஜாகிரபி நிப்பாட்டிடா உங்களுக்கு தெரியுமா 8வது அப்புறம்? ஏன்னா அது வரப்போறது இல்ல இன்ஜினியரிங் சீட்டுக்கு. ஜாகிரபியை நிப்பாட்டிட்டாங்க 8வது படிக்க வேணாம்னு. எதையுமே பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கறது இல்ல. வீட்டுல வந்தோன்னு அவனை டியூஷன் அனுப்பிச்சிடுறீங்க. அதை டிவியை போட்டு உட்காந்து படத்தை பார்த்துட்டு சினிமா தான் கிடைக்குது. நல்லதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எப்பொழுது உட்கார்ந்து உங்கள் பிள்ளைகளோடு பேசுறீங்க சொல்லுங்க. நீங்க உங்க பள்ளிக்கூடத்துல உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்க தெரியுமா? 9 மணி நேரம் இருந்து வரலாம் அந்த பையன். அந்த பையன் சொல்லிடுறமா. அதை உங்களுக்கு தெளிவுற புரியணுங்கிறதா வண்ணக்கிளின்னு சொல்றேன். ஒரு துறை மீதான குற்றச்சாட்டுக்கு இன்னொரு துறை மீதான பதிலாகாது. நான் சொல்றேன் அதுதான் அவனை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்த சொல்ல நான் இப்ப ஆரம்பிக்கிறேன்னு சொல்றேன். தவறா சொல்றீங்க. நான் சொல்லிடுறேன். நான் என்ன சொல்ல உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். எங்களை இப்ப குறை சொல்லாதீங்க. ரொம்ப காலமா நாங்க அதை செய்யறோம். அப்பெல்லாம் அந்த தவறு நிகழல. இப்ப மட்டும் நிகழுதுன்னா இது காரணம் இல்ல. இதை தள்ளி வச்சிருங்க. அப்ப என்ன நிகழுது? வேற எது காரணம்? அதையெல்லாம் சரிபார்க்கறத விட்டுவிட்டு அமெரிக்க மாப்பிள்ளை தான் காத்துக்கிட்டு இருக்கா. சரியா? உங்க பெண்கள் தான் பொறுக்கியே காதலிக்கலையா? அந்த சினிமால அப்புறம் எதை காமிச்சா என்ன? நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயங்கள், நடக்காத ஒரு உண்மையற்ற விஷயத்தை வந்து சினிமா வந்து இதுதான் உண்மைன்னு காமிக்கும் போது படிக்காத பசங்க ஆமா இதுதான் உண்மை போல இருக்குன்னு தானே நம்புவாங்க. ஏன்னா ஜனரஞ்சகமாக அனைவருமே பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் சினிமாங்க சார். அது ஆரம்பத்திலே சொன்னேன் நானு. தமிழர்களுடைய வாழ்வியல் அங்கமாகவே மாறிவிட்டது சினிமா. அந்த சினிமாவில் நல்ல விஷயங்களை தெளிவா காமிங்க, கெட்ட விஷயங்களை வந்து சற்று கொஞ்சம் அழுத்தி காமிங்க. அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், பிரதானமாக அதுதான் வாழ்வாகவே காமிக்காதீங்கன்னு சொல்றேன். வண்ணக்கிளியில பொறுக்கிக்காக நடந்தான். ஆனா வண்ணக்கிளின்னு ஒரு படம் தான் அந்த வருஷம் கூட அவரால் சொல்ல முடியும். அந்த வருஷம் வந்திருக்கூடிய 30 படத்துல ஒரு படத்துல தான் அது இருக்க முடியும். இன்னைக்கு அதோட வால்யூம் என்ன, ஸ்கேல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு படத்துல தான் கதாநாயகன் பொறுக்கியா இல்லாம இருக்கான்னு நீங்க கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அன்னைக்கு ஒரு படத்துல தான் பொறுக்கியா இருந்தாலும் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அதனால நீங்க குவான்டிட்டி மேட்டர்ஸ். அதை நீங்க சுலபமா அதிகமாக. ரெண்டாவது விஷயம், பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்கறது என்ன கொடுக்குறாங்க ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது நிச்சயம் விவாதிக்க வேண்டிய விஷயம். ஆனா இந்த விவாதத்துக்கு அப்பாற்பட்ட இன்னொரு பிரச்சனை அது வந்து இதுக்கு தீர்வு இல்லை. அது இதோடு இன்னொரு பிரச்சனை பேச வேண்டியது. ஆனால் பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். நாங்க பள்ளிக்கூடத்தில் பல விஷயங்களை புகுத்துறோம், சொல்லித்தர முயற்சி பண்றோம். நீங்க சொல்ற சிவிக்ஸ், ஜியோகிராபி, இன்னும் சொல்ல போனால் கலை, இலக்கியம் எல்லாத்தையும் பள்ளிக்கூடம் மூலமா கற்பிக்கணும்னு முயற்சி பண்றோம் ஒரு பள்ளிக்கூடத்துல. ஆனா மாணவன் இந்த சினிமாவோட டோசைட்ல இருந்தா வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே வரான். அப்ப அவன் கிளாஸ் ரூம்ல இதையாவது அவனோட ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. பாத்தீங்கன்னா இதை குடுக்க முயற்சி பண்ற இடத்துல கூட சினிமாவோட ஃபைட் பண்ண வேண்டியது. அதாவது நம்ம வந்து எல்லா படத்திலயுமே நீதியரசர் கிருபாரன் எதிர்பார்த்தது போல
நல்ல கதையோ நல்ல அம்சமோ குறைஞ்சபட்சம் நல்ல கிளைமாக்ஸாக வந்துருது. நம்ம தேவர்மான் படத்தை ஒரு உதாரணமா சொல்லலாம். அது விமர்சிப்பதற்காக இல்ல. படம் முழுக்க ரத்தமும் அருவாளும் வீச்சறிவாளும் முழுக்க முழுக்க வந்து இறுதி காட்சியில் கதாநாயகன் வீச்சறிவாள் தூக்கி போட்டு எல்லாரும் படிக்க போங்கடா படிக்க வைங்கடான்னு சொல்றது. படம் முழுக்க வீசப்பட்ட அருவாளும் துண்டிக்கப்பட்ட தலைகளும் மனசுல நிக்குமா? கடைசி காட்சியில தள்ளி விட்டுட்டு எல்லாரும் படிக்க போனாங்க நிக்குமா? படிக்க போனா சொல்றதா நிக்கும். அப்படிதான் சொல்லணும். இல்ல இல்ல அப்படி இல்ல. ஒரு குறிப்பிட்ட எது நிச்சயமா கேட்டீங்க, நிச்சயம் சொன்னேன். அது நிறுவுங்கன்னு சொன்னா நான் நிறுவு. அதுக்காக கேட்கிறேன். அது நிறுவா? ஏமா அதுக்கு தான் கேட்கிறேன். இப்பவும் கமலஹாசன் சொன்னோன்னு நீங்க வந்து முகநூலாகட்டும், எல்லா இடத்துல ஆகட்டும், கல்லூரி மாணவனாகட்டும், எல்லாரும் பயன்படுத்துற வாசகம் எதை பயன்படுத்துவானா, போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்கடான்னு சொல்றதை தான் பயன்படுத்துறான் 20 வருஷம் கழிச்சு. ஆனா அதை கேலியா பயன்படுத்துறானா சரியா பயன்படுத்துறான் நீங்க சொல்லுங்க. ஏதோ ஒரு அந்த வசனமா அவனுக்கு போய் சேர்ந்து இருக்கிறது அந்த படத்துல மொத்தத்துல சட்டம் எங்க இருக்குங்கிறது கூட எல்லாருக்கும் தெரியும். எது போய் சேர்ந்துக்கிறதா எப்படி போய் சேருங்கிற பாக்கல. ஒரு வசனமா ஒரு பஞ்சடைலாக போய் சேர்ந்துச்சுன்னா ஒரு முறை சொன்னா 100 முறை சொன்ன மாதிரி அப்படிங்கிறது எல்லாமே போய் சேர்ந்துருக்கு. எந்த இடத்துல வந்து பயன்படுத்தப்படுது, எப்படி பயன்படுத்தப்படுது? இது ஆழமான பாடமா நிக்கிறதா வெறும் வசனமா இருக்கிறதா? இல்ல பாடமா தான் நிக்கும். எப்படி சொல்றீங்க? சரி சொல்லுங்க, நீ சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட படத்தை மட்டும் எடுத்துட்டு பேசுனீங்கன்னா அப்படி மாதிரி பதிலுக்கு நான் சகலகலாவலன் மாதிரி ஒரு படத்தை எடுத்துக்கிறேன், சிங்காரவேலன் மாதிரி ஒரு படத்தை எடுத்துக்கிறேன். அதுவும் கமலஹாசன் படம் தான். சிங்காரவேலனும் கமலஹாசன் படம் தான், சகலகலாவலனும் கமலஹாசன் படம் தான், முரட்டுக்காளையும் ரஜினியோட படம் கமலஹாசன் படம் தான். அதனால ஏன் அந்த படத்தை உதாரணம் எடுத்து அந்த படங்கள் மூலம் என்ன பிம்பங்கள் கிடைக்குது, அதுல யார் எதை என்ஜாய் பண்ணாங்க, அதுல வந்து திடீர்னு இந்த இடத்துல பிம்பத்தை மாத்திக்குவானா? இது நீங்க பார்வையாளர் மனதை முரட்டுக்காலையோ சகலகலா வல்லவனோ அது வந்து முழுக்க முழுக்க வெளிப்பார்வை விமர்சனங்கள்ல மசாலா படம் சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு படங்கள். ஆனா தேவர்மான் வந்து அந்த பட்டியல் நிச்சயம் வந்து முடியாது. அதுலயுமே பாட்டு ஃபைட்டு லவ் எல்லாமே இருந்தாலும் கூட அதுல வந்து நிச்சயமா ஒரு மெசேஜுக்கு முயற்சி பண்ண என்ன மாதிரி படம் எடுத்தா மெசேஜ் போய் சேரும், என்ன மாதிரி படம் எடுத்தா மெசேஜ் போய் சேராதுங்கிற விவாதத்தை நம்ம ஈடுபடும். அதை நான் சொல்ல எது பார்வையாளர் மனதில் பதிகிறது புரிந்து கொள்ள ரொம்ப முக்கியமான வணிக நம்ம அடுத்த முரட்டுக்காலை சகலகலாவலன் பத்தியே பேசுவோம். அங்க எந்த தொடங்கும், ஏன் அது வருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா பழனியப்பனுக்கு தமிழ் சினிமா சரித்திரம் நல்லா செய்யல. உங்களுக்கு லேட்டஸ்ட் உதாரணம் சொல்லிடுறேன். எல்லாம் ரொம்ப பழசு பேசுறோம். 30 வருஷம் ரஜினிகாந்தும் சிவாஜி கணேசன் எம்ஜிஆருக்கு பிறகு வந்து வேற விதமான பட முயற்சிகள் எல்லாம் ஈடுபடுறாங்க. ரஜினிகாந்த் போனா ஒரு கேள்விக்குறி மாதிரி படத்தை நடிக்கிறாரு. என்ன பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவளைப்படுத்த மாதிரி படத்துல போய் ஒரு ஒர்க் பண்றாரு, வேற மாதிரி படங்கள் நடிக்கிறாங்க. அப்ப அதுல இருந்து அவங்களை மாத்தி திரும்பி வந்து ஒரு இதே வணிக மசாலா பார்முலா படங்களுக்குள்ள கொண்டு வந்து டிஜிமார்ட் வேலையை திட்டமிட்டு நிறுவனங்கள் செய்யறாங்க. அப்படித்தான் சகலகலாவலன் முரட்டுக்காலையும் வருது. அதுக்கப்புறம் விக்ரம் பாருங்க இருக்குங்க. விக்ரம் நடிகை வேறு விதமான படங்கள் நடிக்க முயற்சி பண்றாரு. அவரை கொண்டு போய் ஒரு ஜெமினின்னு ஒரு படம் பண்ண உடனே விக்ரம் வந்து திரும்பி அதே பார்முலாக்குள்ள கொண்டு போகப்படுறாரு. நீங்க ஒரு புது புது கலைஞர் வரும்போதும் புது புது நடிகன் வரும்போதும் அல்லது ஒரு புது வேறு விதமான தடத்தை நோக்கி போக முயற்சிக்கிற போதும் இதுல ஒரு வணிக சக்திகள் இந்த பார்முலா கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு நீங்க சொல்றது வந்து ஒரு கேள்வி. பழனியப்பன் ஒரு 6 நல்ல படம் எடுக்க முயற்சி பண்றாரு. எடுத்தது பிறகு 6 நல்ல படம் எடுத்தாலும் வெற்றி பெற முடியாம அவஸ்தப்பட்டா 7வது பழனியப்பன் கிட்ட மாதிரி ஒரு படம் பண்றதுக்கு என்னோட கேள்வி ஞானி குற்றம் பழனியப்பன் மீதா பார்வையாளர் மீதாங்கிற கேள்வி. நீங்க சொன்ன உதாரணத்தை திரு மனுஷபுத்திரன் கேட்க விரும்புறேன். விக்ரம் வச்சு சேதுன்னு ஒரு படம் பண்ணாரு பாலா. அவர் சொன்னாரு படம் 100 நாள் ஓடிச்சோ இல்லையோ, படத்துக்கு நான் வந்து முன்னாடியே வந்து ப்ரீவியூ மட்டுமே 100 நாள் ஓட்டினேன். ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு காட்டு. நீங்க சொன்ன வணிக சக்திகளும் சரி மக்களும் சரி அந்த படத்துல எப்படி ஒரு ரிலீஸ் வந்து பல விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கலையா? இப்ப வந்து ஒரு இந்திரன் ஒரு படம் வருது, ஒரே நாள்ல 1200 தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. அப்ப மக்கள் அதை போய் பாக்குறான். அதே மாதிரி இன்னும் 100 படங்கள் உருவாகுது. சின்ன சின்ன பட்ஜெட்ல காதல் தீயிலிருந்து 100 படங்கள் 1000 வச்சு நம்ம ராம் எடுத்த படங்கள் வந்து எவ்வளவு படங்கள் தங்கம் என்கிற படத்தை எவ்வளவு சொல்ல முடியும்? ஆனா போக முடியல. மக்கள் வந்து இதை எவ்வளவு பெரிய வெற்றி படமாக்குறான், அதை எவ்வளவு வெற்றி படமாக்குறான். ஒரு காலத்துல போன படங்கள் ஒரு காலத்துல தியாகராஜ பகதூர் நடிச்ச ஒரு படம் ஒரு வருஷம் முழுக்க ஓடும். இது ஒரு காலம். இன்னைக்கு பாருங்க தங்க மீன்களை பத்தி சொன்னீங்க. அந்த படத்தை அவர் ரிலீஸ் பண்றதுக்கு என்ன பாடுபட்டாருங்கிறது இன்னொரு படமா எடுக்க வேண்டிய ஒரு கதை. இப்போ நீங்க ஒரு எந்திரன் மாதிரி ஒரு பெரிய படம் வருதுன்னு அப்போ முழுக்க அந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு நிகரா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணப்படுது. அதாவது அந்த படத்தை பார்க்கலன்னா நம்ம வாழ்க்கையில எதையோ ஒண்ணு இழந்துட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய மாஸ் சைக்காலஜி. அது முதல் ஷோ பாக்குறதுங்கிறதெல்லாம் வாழ்க்கையில ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த அளவிற்கு ஒரு மாஸ் ஹிஸ்டேரியா வந்து மீடியா வழியா எனக்கு உருவாக்கப்படுது. அன்னைக்கு இந்த ஊடகங்கள் இல்ல.
இன்னைக்கு இவ்வளவு பேப்பர் கிடையாது, இவ்வளவு டிவி கிடையாது. ஆனா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல இந்த ப்ரொமோஷனையும் இது ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு பெரிய பிரஷரையும் உண்டு பண்றாங்க. முதல் காட்சியை பார்க்கணும். நீங்க எடுத்த முடிவுக்கு ஏன் ஊடகத்தையும் இந்திரனையும் ரஜினியும் சொல்ற மாதிரி நீங்க போய் குத்திட்டு நான் என்ன சொல்றேன்னா எந்த பொருளுமே சினிமா மட்டும் இல்ல, வேற எந்த பொருளுமே ஒரு மிகப்பெரிய அளவிற்கு விளம்பரப்படுத்தப்படும் போது அதனுடைய ஒரு பகுதியா மக்கள் மாறுறதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு மனநிலை. அப்போ பல படங்கள், சிறந்த படங்களை காட்டுறதுக்கே இன்னைக்கு வாய்ப்பு கிடையாது தியேட்டர்ல. இன்னும் சொல்ல போனா இப்ப இவர் மிஷ்கின் ஒரு படம் எடுத்தார் வந்துட்டு ஓனாய மாட்டுக்குட்டியும். அந்த படத்துக்கு தியேட்டர் கிடைக்காம, விளம்பரம் பண்ண முடியாம வெளியான படங்கள் பத்தி பேசுங்க. வெளியாக முடியாத படங்கள் வந்து துயரம், அது 1000 கிடக்குது. அது இருந்து போனா வெளியான படங்கள் நான் என்ன சொல்றேன்னா, வெளியான படங்கள்ல 2 விஷயம் நடக்குது. ஒன்னு, ஒரு படத்தின் மீது ஒரு போலியான ஒரு பிரமை உருவாக்கப்படுது. இன்னொன்னு, இந்த பேட் டேஸ்ட் என்று சொல்லக்கூடிய, அதாவது ரசனையை ஒரு குறிப்பிட்ட தளத்திலேயே நிறுத்தி வைத்திருப்பது. இதுதான் சிறந்ததுன்னு திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட சொல்றது. ஒரு படத்துல வரக்கூடிய மிக மோசமான காட்சியை கூட அந்த படத்துல நான் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கேன்னு ஒரு 4 டைரக்டர் வந்து அதுல பேசுவாங்க வந்துட்டு. அதை 4 பேர் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. இது எல்லாமே இந்த இன்டர் மீடியாங்கிறதன் வழியா முழுக்க முழுக்க ஜனங்களுக்கு ஒரு கற்பனையான மதிப்பீடு அந்த படத்தை உருவாக்குறாங்க. ஜனங்கள் வேற சாய்ஸே இல்லாம அந்த படங்களை போய் பாக்குறாங்க. ஒரு குறுகிய காலத்துல அந்த படங்கள் வந்து வசூல் எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுறாங்க. மக்கள் திணிக்கப்படக்கூடிய விஷயம் இது என்ற ஒரு பார்வைகளுக்கு இதையெல்லாம் தணிக்கை செய்ய வேண்டிய சென்சார் போர்டு, தணிக்கை துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? அவர்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது? அவர்கள் காசு வாங்கி கொண்டு எந்த தரத்தையும் எந்த வன்முறையும் எத்தகைய காட்சியும் அனுமதித்து விடுகிறார்களா? கருப்பழனி பண்ண கேட்க விரும்புறேன். முன்னாடி முதல் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது பிரபாவதி சொன்னாங்க, பாடல் காட்சிகள்ல தான் ஒட்டுமொத்தமா திரையுலகத்துடைய ஒட்டுமொத்த ஆபாசம் வந்து முழுக்க இருக்கக்கூடிய இடங்கள் வந்து பாடல் காட்சிகள் தான். குறைந்தபட்சம் பாடல் காட்சி இல்லாத படங்கள்ல இது போன்ற குற்றச்சாட்டுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லைன்னு, பாடல் காட்சிகள் தான் அவ்வாறு இருக்கு அப்படிங்கிறது நீங்க வர்க்க போறீங்களா? அதாவது அதிகமான வாய்ப்புகளை தருது. அவங்க சொல்ற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா பாடல் காட்சிகள், இப்ப அது பெருமளவு குறைஞ்சிருச்சு. உண்மைதான், அவங்க சொல்வது உண்மை. பாடல் காட்சிகள் அதிகபட்ச ஆபாசம் இருக்கு. காரணம் அது ஒரு கற்பனை காட்சியா வச்சிருக்கிறதுனால கதாநாயகனுக்கும் கதாநாயகி எந்த உடை வேணாலும் போடலாம் அப்படிங்கிற ஒரு உரிமை இருக்குது இல்லையா? அதனால அதுல வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா அதை போன்ற பாடல் காட்சி நீங்க யோசிச்சு பாருங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்த சினிமா இருக்குல்ல, படத்துடைய 12வது ரீல்ல ஒரு ஐட்டம் சாங் ஒன்று பேர் வச்சிருப்பாங்க, ஒரு கிளப் டான்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. தனியா அதை ஆடுவதற்கு ஒரு பெண்கள் இருந்தாங்க. இப்ப எல்லாமே கதாநாயகிகள் வேலை செய்ய வச்சுட்டாங்க. தனியா ஒரு கிளப் டான்ஸ் ஒன்று கிடையாது சினிமாவில். தனியா ஒரு கவர்ச்சி நடனமே ஒன்று கிடையாது. அந்த மாதிரி தனி பாடலா ஒன்னு திணிக்கிறது ரொம்ப அருகே பாட்டு 3 பாட்டு ஆயிடுச்சு எல்லா படத்துலயும். அவங்க சொல்ற காலகட்டத்தில் 6 பாட்டு பாட்டுல அதிகமா இருந்துச்சு. இப்ப ஒண்ணுமே இல்லை. ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங் ஒண்ணு, நான் தான் நல்லவன், நான் தான் வல்லவன், நான் தான் அந்த உலகத்தை காப்பாத்துவேன், அவர் இன்ட்ரோடியூஸ் ஆகிற ஒரு பாட்டு. கதாநாயகி ஒரு காதல் பாட்டு, இடம் இருந்துச்சுன்னா செகண்ட் ஹாஃப்ல மறுபடியும் ஒரு காதல் பாட்டு. அதுக்கப்புறம் ஒரு சண்டை போட வேண்டிய வேலை இல்லைன்னு 2 பாட்டு தான் இருக்கு. பாட்டு கொஞ்சம் குறைஞ்சு வந்துருக்கு. வருவாங்க பாட்டு இல்லாம எடுக்கிற காலகட்டத்தை நோக்கி போகணும்னா எல்லாரும் சினிமா போறதும் நம்புகிறார்கள், விரும்புகிறார்கள். அவர்கள் அதான் விரும்புறாங்க. அது நோக்கி நகர்ந்துரும். முந்தி இருந்தது இப்ப குறைஞ்சிருச்சு நான் நம்புறேன். திரு ஞானிட்ட கேட்க விரும்புறேன். இடைவெளிக்கு முன்னாடி பேசுனது போல சென்சார் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது. தணிக்கைத்துறை வந்து என்ன மாதிரியான செயல்பாடு இருக்குன்னு நீதிமன்றம் உட்பட பல இடங்கள், பல விமர்சனங்கள், திரையுலகமும் சரி பார்வையாளரும் சரி பலிகடா ஆகக்கூடிய இடமாக இருப்பது வந்து தணிக்கைத்துறை. திரையுலகம் எங்களை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தணிக்கைத்துறை மேல புகார் சொல்றாங்க. எங்களை எந்த காட்சியிலும் அனுமதிக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சொல்றாங்க அப்படின்னு. பார்வையாளர்கள் நாம தணிக்கைத்துறை ஒண்ணு இருக்குதான்னு கேள்வி எழுப்புறோம். தணிக்கைத்துறை என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? தணிக்கைத்துறைக்கு வந்து சட்டம் வந்து போதுமான இடத்தை கொடுத்திருக்கு. சட்டத்தின் கீழ் விதிமுறைகள் ரொம்ப தெளிவா இருக்கு. எந்த அடிப்படையில் செய்யப்படணும் தணிக்கை விதிகள்லாம் தெளிவா இருக்கு. நான் ஓராண்டு காலம் சென்சார்ல 90களில் இருந்திருக்கேன் பேனல் மெம்பரா. அதனால எப்படி தெரியும். இப்ப எப்படிங்கிறது எனக்கு செவி வழி மூலமா தெரியும். தணிக்கை குழு உறுப்பினர்களாக வரக்கூடியவர்களுடைய தரம் தான் சிக்கலா இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா பேனல் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா அது ரூலிங் பார்ட்டி பெரும்பாலும் அவங்களுக்கு விருப்பமானவர்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள போறது, எந்த அடிப்படையில போடுறதுங்கிறது இருக்கு. அதை மீறி கொஞ்சம் பேர் ஒழுங்கா வேலை செய்யறவங்க இருப்பாங்க, நான் அதை மறுக்கல. ஆனால் பேனல் மெம்பர்ஸ் சாய்ஸ்ல சிக்கல் இருக்கு. ஒண்ணு. 2வது, தணிக்கை குழுக்குள்ள ஊழல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஏராளமான உறுப்பினர்கள் மத்தியில் ஊழல் இருந்த கடந்த காலத்தையும் பார்த்துருக்கோம், நிகழ்காலத்தையும் ஊழல் விட்டுருங்க. உயர் அதிகாரிகள் லெவல்ல நேர்மையான அதிகாரிகள் இருந்திருக்காங்க. ஊழல் அதிகாரிகள் ஊழல் வந்து அங்க மட்டும் எல்லா இடத்துலயுமே இருக்குது. எல்லாருச்சுன்னா அது வந்து வேற மாதிரி விதி விலக்குகளை விடுங்க. விதியா இருக்கக்கூடிய ஒரு நீங்க சொல்றீங்க உங்களுடைய அமைப்புல ஒரு அடிப்படையில் பார்த்தோம்னா சாதாரண பாசல சாமானிய பாசல சொல்லா முத்த காட்சிகள் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தியரி மனசுக்குள்ள இருக்கும் இல்லையா? முத்தக்காட்சிகள் கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப கவனமா வார்த்தையை பயன்படுத்துறேன். முத்த காட்சிகள் தவிர்க்கப்பட வேண்டும் மனசுக்குள்ள ஒரு தியரி இருக்கும். நம்ம பார்க்கும்போது ஒரு ஆபாசமான காட்சி இருக்கக்கூடாதுன்னா முதல்ல முத்த காட்சிகள் வார்த்தையை பிரயோகப்படுத்தும். வந்ததுக்கு அப்படிங்கும் போது
ஒரு படத்துல எந்த இடத்துல முத்த காட்சி தேவையில்லைங்கிறது இயக்குனர் பார்வையில் மாறுபடுறார். இந்த இடத்துல இது ரொம்ப அவசியமா தேவைப்படுது, இந்த கிளைமாக்ஸ் எல்லாம் மாறுது, முத்த காட்சி கொடுத்தா பெண்ணுக்கு காக்காவளி வந்துடும், அதான் கதையை சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நீங்க அதை எப்படி முடிவு பண்ணீங்க? காலப்போக்கில் மாறுதா இல்லையா? இல்ல, காலப்போக்கில் மாற விஷயமே இல்ல. சென்சார் விதி முத்த காட்சியை பத்தியே பேசல. சென்சார் விதி ரொம்ப தெளிவா என்ன சொல்லுது, செக்ஷுவல் டீக்ரடேஷன் இருக்கான்னு தான் பார்க்க சொல்லுங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை இல்ல, அதை எப்படி பொருள் அது ரொம்ப முக்கியம். நீங்க பாலியலை பயன்படுத்த வேண்டாம்னு சென்சார் விதி எங்கேயுமே சொல்லல. பாலியல் உணர்வுகளை காட்ட வேண்டாம்னு சென்சார் விதி எங்கேயுமே சொல்லல. பாலியல் உணர்வுகளை கொச்சப்படுத்துதா, இழிவுபடுத்துதா, பெண்ணை இழிவுபடுத்துற தொனியில அந்த காட்சி அமைஞ்சிருக்கா, இதை தான் எவாலுவேட் பண்ண சொல்லுது. அப்படி இருந்தா மட்டும்தான் அது கட்டணும். நான் ஒரு சென்சார் பண்ண ஒரு பழைய படத்துல ஒரே ஒரு இடம் சொல்றேன். அதுல ஒரு இடத்துல ஒரு பஸ்ல சில்லறை கொடுக்குறாங்க. சில்லறையில ஒரு காயின் ஒரு பெண்ணோட மார்புக்குள்ள இங்க விழுந்திருக்கு. அந்த காயின் எடுக்கிறத வச்சு ஒரு ரொமான்ஸ் ஆரம்பிக்குது அந்த கதையில. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் தமிழ் சினிமாவில் தான் கற்பனை பண்ண முடியும். அப்படிதான் பண்ணுவாங்க, அப்படிதான் பண்ணி ஒரு படம் பண்றாங்க. இப்ப அந்த காயின் இங்க விழுந்ததை வச்சுட்டு ஹீரோவுக்கும் அந்த ஹீரோயினுக்குள்ளேயும் காதல் லெவல்ல அந்த படத்துல சீன் இருக்கு. இப்ப அந்த காயின் அங்க விழுந்த உடனே அதுக்கப்புறம் அந்த காட்டுற கேமரா ஷாட்ஸ் இருக்குல்ல, அது முழுக்க அந்த பெண்ணுடைய மார்பகங்களை காட்டுறதுதான் ஷாட்ஸ். செய்தவே நீங்க அந்த இயக்குனர் பார்வையிலிருந்து என்ன சாக்கு சொல்ல முடியும்? நான் மார்பகத்தை காட்டல, அந்த காயின் விழுந்த இடத்தை காட்டுறேன். என்ன அதுதான் அவர் சொல்ல முடியும் இல்லையா? இப்ப நான் சென்சாரை நாங்க வெட்டமா வெட்ட வேணாமா? நீங்க சென்சார் இருந்தா என்ன பண்ணுவீங்க? வெட்டினால் இது ஏன் வெட்டுங்க? இது கதைக்கு தேவையான சீன். ஏன்னா அங்கதான் காதலே ஆரம்பிக்கல, அங்கதான் விழுந்துச்சு காயின். நான் சொல்றேன் நீ லாங் ஷாட்ல அங்க காயின் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. என்ன அப்புறம் அவ அதை கையை விட்டு எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது லாங் ஷாட்ல காமிச்சாச்சு. நடுவில் ஒரு க்ளோஸ் அப் ஏன் மார்பகத்தை கட் பண்றீங்க? இது வேணும்னு செய்யற வேலை தானே. இதெல்லாம் நீக்கிட்டோம். என்ன அப்பீல் போறாங்க. அடுத்த பேனலுக்கு ரிவிஷன் பேனலுக்கு போகுது. ரிவிஷன் பேனல்ல இதை அலோவ் பண்ணதான் வேணாம். இத மாதிரி எண்ணற்ற படங்கள் எண்ணற்ற சீக்வன்ஸ் நான் சொல்ல முடியும். இந்த சபையில கண்ணியமாக பேசுவதற்கு நான் எடுத்துட்டேன். அவ்வளவுதான். ஹிட்சாக் போன்ற மிகப்பெரிய ஹாரர் பிலிம்ஸே எடுத்தவங்க பாத்தீங்கன்னா பிளட்டை காட்டுறதுலயோ மர்டர் காட்டுறதுலயோ அவங்க சில எதிக்ஸை ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா ஒரு சொசைட்டி நம்ம சைக்கலாஜிக்கலா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இத்தனைக்கும் முழுக்க ஹாரர் பிலிம் எடுத்தவர். அப்போ ஒரு கலைஞனுக்கு அது ஒரு பிரச்சனையே அல்ல. இப்ப சென்சார் போர்டு பத்தி வர்றப்ப என்ன சிக்கல் வருதுன்னா, ஒரு காலகட்டத்தில் மாறுற சமூகத்தில் மாறுற சிந்தனைகளையோ உணர்வுகளையோ சென்சார் போர்டுல இருக்கவங்க உள்வாங்கிக்கிறது இல்ல. இப்போ ஒரு காலகட்டத்தில் புதிய அரசியல் சிந்தனைகள் சமூக பார்வைகள் வருதுன்னு சொன்னா ஒரு படம் பழைய பார்வைகளை சிந்திக்குதுன்னா, அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஜெண்டரை பத்தியோ மற்றவங்களை பத்தியோ சொல்றப்போ இது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு வசனம் என்பது தவறான அர்த்தத்தை கொடுக்கும், அது சோசியல் டிஸ்டர்பன்ஸை உருவாக்கும். அப்படின்னா அதை அவர் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்போ அவர் கணக்கில் எடுத்துக்க முடியும்னா இதை பற்றிய சமூக அறிவும் அரசியல் பார்வையும் அவருக்கு இருக்கப்பதான் எடுத்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவர் பாட்டுக்கு போட்டுன்னு விட்டுருவாரு. அதே மாதிரி இந்த ஜெண்டர், அதாவது பெண்கள் சார்ந்த விஷயமும் அப்படிதான். பெண்களை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு ஆபாசம் இல்லைன்னு தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு தவறுன்னு தோணுது. இதை இன்னைக்கு காட்டுறது பெண்களுடைய அவங்களை மோசமாக சித்தரிக்கிறதுன்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். இப்படி நுட்பமாக அரசியல் சிந்தனைகள் சமூகத்தில் மாறுகிற போது, சமூக பார்வைகள் மாறுகிற போது சென்சார் போர்டு அதிகாரிகள் அந்த மாற்றத்திற்கு உட்பட்டால் நிச்சயமாக இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பிரபாத், உங்களுடைய இறுதியான சுருக்கமான கருத்துக்கள் இந்த இஷ்யூல. அதாவது தமிழ் சினிமா பொறுத்தவரையில அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த கால மக்களுடைய பழக்க வழக்கங்கள், பண்பாடு, கலாச்சாரம் இதையெல்லாம் படிப்பதற்கு அந்த காலத்துல நிறைய புலவர்கள் இருந்தாங்க, அறிஞர்கள் இருந்தாங்க, செய்யுள் அது இதுன்னு எல்லாம் எழுதி வச்சாங்க. அதை வச்சு நம்ம படிச்சு அந்த கால கதைகளை தெரிந்து கொண்டோம். இப்ப கலிங்கத்து பரணின்னு ஒண்ணு சொன்னீங்கன்னா அது குலோத்துங்க சோழனோட போர் முறையை பற்றி கூறியது அப்படின்னு நம்ம தெளிவா அதுல படிச்சோம். அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் சினிமாவை தவிர வேற வழி இல்லை. தமிழர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை எதன் மூலம் நாம் பார்க்க முடியும்? சினிமாவை தவிர வேற எந்த வழியும் நமக்கு இல்ல. அது மூலமா தான் நம்ம பார்க்க முடியும். அதில் காட்டுகின்ற அத்தனை விஷயங்களும் தமிழகத்தில் நடக்காத விஷயங்கள், இல்லாத சமாச்சாரங்கள், இல்லாத கலாச்சாரங்கள், குறைந்தபட்சம் மிகைப்படுத்தப்பட்ட விஷயம், மிகைப்படுத்தப்பட்டுதான் காண்பிக்கப்படுது. தயவு செய்து அதை குறைச்சிக்கோங்கன்னு தான் நாங்க சொல்றோம். காதல் வேண்டாம்னு சொல்லல. நிறைய பெருசு எல்லாமே மிகைப்படுத்தாத. திரு பழனியப்பன், இறுதியான சுருக்கமான உங்களுடைய பார்வை. அதாவது நீங்க திரையுலகத்துல இருக்கிறீங்க, நிச்சயமா திரையுலகத்தின் மீதான விமர்சன பார்வை அதீதமாவே நான் பாக்குறேன். அந்த ஸ்கிரீன் போல விமர்சனங்கள் உள்ள பெருசா நீங்க அதிகமான மாலையில சுமக்கிறவர்கள் அதிகமான கல்லை தாங்கவும் தயாரா இருக்கணும், வேற வழி இல்ல. ஆனா திரையுலகத்துக்கு ஒரு சமூக பொறுப்பு,
நீதியரசர் வலித்துக்கூடிய விஷயம் அதுதான். எல்லா எழுத்தாளர்களுக்கும், எல்லா கட்டுரையாளருக்கும், எல்லா சிந்தனையாளருக்கும் எதை நோக்கி நம்ம சிந்தனை பதிவு பண்றதை தாண்டி இது போன்ற ஒரு மாஸ் மீடியத்தை படைப்பாளிகளுக்கு அவங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு அவசியம் இல்லையா? சமூக பொறுப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப ரொம்பங்கிறது நீங்க நிறைய ரொம்ப போட்டுருக்கு. சுருக்கமா சொல்ல சொன்னதுனால 2 ரொம்ப சொல்றேன். படைப்பாளிகளுக்கு சமூக பொறுப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அது மட்டும்தான் மோசமா இருக்கு, சினிமா தான் மோசமாக்குன்னு சொல்லாதீங்க. எனக்கு அன்னைக்கு காலத்துல உதாரணத்துக்கு கலிங்கத்து பரணி இருந்துச்சு, தமிழர் வாழ்க்கை தெரிஞ்சு, இன்னைக்கு சினிமா மட்டும் தான் இருக்குன்னு சொல்லாதீங்க. ஜெயமோகனின் அறம் இருக்கு, அதை எடுத்து வச்சுக்கங்க. இவ்வளவு அறம் சார்ந்த மனிதர்கள் வாழ்ந்தாங்கன்னு ஒரு புத்தகம் இருக்கு. அப்படிலாம் எதுவுமே இல்லாம இல்ல. ஒரு ஓவியம் இருக்கு, ஒரு இசை இருக்கு. அது எதையும் பார்க்காம நீங்க பார்த்த சினிமாவை வச்சுக்கிட்டு சினிமா தான் இதுக்கான ரெஃபரன்ஸ் சொல்லாதீங்க. எதிர்கால வாழ்க்கைக்கு சினிமா ரெஃபரன்ஸ் தான் குழப்பம் ஆயிடுவான். சினிமா மனுஷபுத்திரன் சொன்ன அந்த ரெஃபரன்ஸ் தான் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? நீங்க ஒரு கலாட்சேத்ராவுக்கோ இல்லாட்டி எங்கேயாவது ஒரு இதுக்கு ரோஜா முத்தியா மண்டபத்துக்கோ நீங்க போனா தான் அங்க என்ன நடக்குது, ஒரு மியூசிக் அகாடமியா வேற எங்கேயாவது ஏதாவது நடக்குதாங்க தெரியும். அங்கேயும் ஒரு குறுகிய கூட்டமாகும். இது எவ்வளவு திணிப்பு. 1200 தியேட்டரையும் ஒரே படம் ஆக்கிரமிச்சிருது. அப்ப நீங்க அந்த படத்தை பார்த்தா வேண்டிய நிர்பந்தமே உங்களுக்கு ஏற்படுது. ஏற்படாது. எப்படி சொல்றேன்னா, அவர் சொன்னது பொழுது அவர் மனுஷபுத்திரன் ரொம்ப அழகா கவனமா அதை சொன்னார். சினிமாவுக்கு மட்டும் இல்ல, இது எல்லாவற்றுக்கும் பொருந்தும். நிறைய பேர் சொல்லும் போது ஹாஃப் கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு புத்தகம், சேத்தன் பகத் புத்தகம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, வெளியாகிறதுக்கு முன்னாடியே அவ்வளவு பரபரப்பு, அவ்வளவு விஷயங்கள் சொல்லி ஒவ்வொரு புத்தக கடையிலையும் முன்னாடி வெறும் 5 ரூபா கட்டி இதை முன்பதிவு செய்யுங்கிறாங்க. காசே கட்ட வேண்டாம், முன்பதிவு செய்யுங்கிறாங்க. இப்படி எல்லாவற்றிலும் சொல்லி ஒரே நாள்ல வெளியான நாள்ல லட்சக்கணக்கா வித்துச்சு. எங்க 2000 புத்தகம் விற்க சிரமப்படுற மனுஷபுத்திரன் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு ஆண்டு பூரா இருந்து முக்கி 2000 புத்தகம் விற்க முடியாத தமிழ்நாட்டுல அத்தனை 1000 புத்தகம் வித்துச்சு சேத்தன் பகத் புத்தகம். அப்ப இது சினிமாவுக்கு மட்டும் இல்ல, எல்லாவற்றுக்கும் பொருந்தும். அவரே சொன்னாரு. அது யாருமே இதை வாங்கியே ஆகணும், பார்த்தே ஆகணும்னு சொல்லல. அப்போது பேசும்பொழுது கூட சொன்னாரு, 4 இயக்குநர்கள் உட்கார்ந்து பேசுவாங்க, அவசரமா காத்து அப்படி எடுக்க முடியாது. சமீபத்திய பல படங்களுக்கு உதாரணம். எவ்வளவு நீங்க அலறி அலறி கத்துனாலும் அப்படி எல்லாம் வந்துட மாட்டாங்க. உள்ள நாடு பூரா லெட்டர் போட்டுக்கிட்ட மாதிரி அந்த தியேட்டர் பக்கமே வரமாட்டாங்க. இதை பார்க்க கூட முடிவெடுத்தா வரவே மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை 2வது ஷோக்கு ஆள் இருக்காது. அப்படி சமீபத்தில் பல படம் பார்த்திருக்கீங்க நீங்க. மிகப்பெரிய நிறுவனங்கள், மிகப்பெரிய இயக்குநர்கள், மிகப்பெரிய நடிகர்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லா இயக்குநர்களும் கூடிய அலறி மொத்த பேர் பார்க்கணும்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. மக்களோட ரசனை தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவா தான் இருக்கு. அது ஒரு குழப்பமும் கிடையாது. இல்ல, அப்ப வெற்றி பெற்ற படங்கள்லாம் சிறப்பா எடுக்கப்பட்ட படங்கள் அவர் சொல்றாரு. அவர் ஒரு முடிவு அவர் சொல்றது உங்களுடைய வாதத்தை சொல்றாரு. கூக்குரல் மட்டுமே வாசம் வருகிறது. விவாதத்துடைய நிலைமை இதுவா இருக்கு. மக்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது? திரைத்துறைக்கு சமூக அக்கறை அவசியமா? எந்த அளவு அவசியம்? மக்களுடைய பார்வை என்ன? இப்போது பார்க்கலாம். திரைப்படத்துக்கு சமூக அக்கறை அவசியமா என்ற கேள்விக்கு அவசியமே என்று 79% மக்களும், தேவையில்லை என்று 9% மக்களும், ஓரளவு இருக்கலாம் என்று 12% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். ஓரளவு அக்கறை இருக்கும் என்று 12% மக்களும், தேவையில்லை சமூக அக்கறை என்று 9% மக்களும், அவசியம் கட்டாயம் என்று 79% மக்களும் தெரிவிக்கிறார்கள். திரையுலகத்துக்கு மட்டுமல்ல, இந்த சமூக அக்கறை என்பது நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறைக்கும் அவசியமானது. எழுத்தாளர்கள், சமூக ஆர்வலர்கள், சிந்தனையாளர்கள், படைப்பாளிகள் என்று நீதித்துறை, காவல்துறை, அரசியல் என்று அத்தனை துறைக்குமே இருக்க வேண்டிய விஷயம் சமூக அக்கறை. இது ஒரு கூட்டு பொறுப்பை தவிர திரையுலகத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தனி பொறுப்பாக இருக்க முடியாது, தனி அக்கறையாக இருக்க முடியாது. அனைவருடைய கூட்டு பொறுப்பாகத்தான் இந்த சமூக அக்கறை என்று இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துள்ள விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.